குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுறது கேக்குதாண்ணா? ஓம் சார். ஓகே. சரி, கடைசியா முதலாவது நடந்த வகுப்புல முதலாவது வகுப்புல மாடல் பேப்பர் ஒன்று பார்த்தோம். அதுல ரெண்டு கேள்வி பார்க்க பாறுபடாம இருக்குது. ஒன்று இந்த கலண்டர் கேள்வி. எனவே 6 தொடக்கம் 10 வரையான நாட்காட்டி கேள்வி ஒன்றும், அதே போல ம், அதே போல இந்த முரண்கூற்று அல்லது லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவோம். இந்த கேள்வியும் பாறுபடாம இருக்குது. அப்படித்தானே? சரி, ஓம் சார். ஓம். ஓகே. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் எல்லாரும் படிக்கீங்க. இந்த பேப்பரை திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்க. இது அல்லாம நிறைய பேப்பர்களை செஞ்சு பாருங்க. சரி, நாட்காட்டி கேள்வி அடிக்கடி இப்ப எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கப்படுறது நாட்காட்டி கேள்வி ஒன்று. கடைசியாக நடந்த எக்ஸாம் எம்எஸ்ஓ எக்ஸாம்லையும் கேட்கப்பட்டிருந்தது. கடைசியாக நடந்த எம்எஸ்ஓலையும் யார் இருக்கீங்களா? சரி, அதுலயும் கேட்கப்பட்டிருந்தது. சோ நாட்காட்டி கேள்வி வந்தா எப்படி செய்யறங்கிற ஐடியாவை பார்த்துக்கொள்ளுங்க. சோ ஐடியா தான் முக்கியம். கேள்வி வித்தியாசம் வரலாம், எப்படியும் கேள்வி வரலாம், மாறி மாறி கேள்வி வரலாம். ஐடியாவை மட்டும் விளையும் கொள்ளுங்க. சரி, முதலாவது நாங்க ஆண்டுகளை ரெண்டா பிரிக்கலாம். என்னென்ன எப்படி? யாராவது லீப் வருடம், சாதாரண ஆண்டு, சாதாரண வருடம். நெட்டாண்டு. ஓகே. லீப் வருடங்கள் அல்லது லீப் வருடம் சாதாரண வருடம் பிரிக்கலாம். வெரி குட். ஒன்று லீப் வருடம், லீப் ஆண்டுகள் அல்லது லீப் வருடம் சாதாரண வருடம். ஏன் நாங்க லீப் வருடத்தை லீப் வருடம் என்று பிரிக்கிறோம், தனிய லீப் வருடம் என்றும் சாதாரண வருடம் என்று பிரிக்கிறது காரணம் என்ன? யாராவது சாதாரண வருடத்துல பிப்ரவரி 28 டேஸ் வரும், லீப் வருடத்துல 29 வரும். லீப் வருடத்துல எத்தனை நாட்கள் இருக்கும்? 366. நார்மலாகவே ஒவ்வொரு வருடத்திலையும் எவ்வளவோ 365 நாட்கள் இருக்கும். அது ஒரு சாதாரண வருடமாக இருந்தா 365 நாளும், லீப் வருடமாக இருந்தா அதுல 366 நாளும் வரும் நாட்கள். சரியா? அப்ப நாங்க ஏன் வருடங்களை லீப் வருடம் சாதாரண வருடம் பிரிக்கும்? சாதாரண வருடத்துல 365 நாளும், லீப் வருடத்துல 366 நாட்களும் இருக்கு. அதனால ஏன் இந்த லீப் வருடத்துல 366 நாள் வருது? பிப்ரவரி மாசத்துல ஒரு நாள் கூட வரும். வெரி குட். இதுல இந்த லீப் வருடத்துல வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல 29 நாள் வரும். ஆனா சாதாரண வருடத்துல வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல எத்தனை நாள் வரும்? 28. 28 நாள். அப்ப 365 நாள் சாதாரண வருடத்துல வாரதே காரணம் பிப்ரவரி என்கிற மாதத்துல 28 நாளும், இந்த லீவ் வருடத்துல 366 நாள் வாரதே காரணம் பிப்ரவரி மாதத்துல 29 நாளும் இருக்கிறது. இது ஒரு பேசிக். அப்ப இது வருடங்களை பத்தின ஒரு பேசிக். சரி, மாதங்களுக்கு வருவோம். மாதங்கள் என்னென்ன மாதங்கள் இருக்குது? ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும். ஜனவரியில இருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்,
செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சரியா? 12 மாதங்கள் இருக்கு. எத்தனை மாசம்? 12 மாதங்கள். ஜனவரியில இருந்து டிசம்பர் வரை. ஜனவரியில எத்தனை நாட்கள் இருக்கும்? 31. இந்த நாட்களை நாங்க ஞாபகம் வச்சு போறது லேசான வழி என்னன்னு சொன்னா, உங்களை கைகளை பொத்துங்க. கைகளை அப்படி பொத்தி பாருங்க, உங்களோட விரல்களை பொத்துங்க. விலங்காக்களை யாருமே கேட்டுக்கொள்ளுங்களா? விரல்களை பொத்திட்டு மொழி தெரியுமா உங்களுக்கு? மொழின்னு சொன்னா எந்த தமிழ் விலங்குமோ தெரியா நிறைய பேர். இப்ப அதுல வந்து மூட்டுன்னு சொல்லுவேன், மூட்டுல வரக்கூடிய கவுண்ட் பண்ணும்போது மூட்டு எப்படி சொல்றது, எனக்கு விளங்குது சார். ஓகே, மூட்டுல வரக்கூடியது நாங்க 31, இடையில வரக்கூடியது 34 என்றும் எடுப்போம். அப்ப நாங்க எண்ணி பார்த்தோம்டா, ஜனவரி வந்து மூட்டுல வருது 31, பிப்ரவரி 28 வரும். சாதாரண வருடமாக இருந்தா 28 நாளும், லீவ் வருடமாக இருந்தா 29 நாளும். மார்ச்ல 31, 31, ஏப்ரல்ல 30, மேல 31, 31, ஜூன்ல 30, ஜூலைல 31, ஆகஸ்ட்ல 31. இந்த 2 இடம் மட்டும்தான் 31 கிட்ட வரும். என்னது? ஜூலையும் ஆகஸ்ட்லயும் தான் 31 கிட்ட வரும். அதுக்கு பிறகு எல்லாம் 30, அது பிறகு 31, அது பிறகு 30, அது பிறகு 31. அப்ப என்னென்ன மாதங்கள்ல என்னென்ன நாட்கள் இருக்குன்னு பார்த்துக்கொண்டோம். சோ இவ்வளவுதான் பேசிக். இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. சோ இதை தெரிஞ்சுக்கிட்டோம்டா, இது பேசிக் எவ்வளவுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்டா, கலண்டர்ல என்ன கேள்வி வந்தாலும் செய்யலாம். இப்ப பாருங்க, இப்ப கேள்விக்குள்ள போவோம். 6 தொடக்கம் 10 வரை உள்ள பின்வரும் வரையுள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. என்னென்ன மாதங்கள் தந்திருக்காங்க எங்களுக்கு? மாதம் தெரியல சார். முதலாம் தேதி தந்திருக்காங்க. ABCD பேர் தந்திருக்காங்க. மாதங்கள் வந்து ABCங்கிற மாதங்கள் தந்திருக்காங்க. ABCDEFGH. அப்ப இந்த எழுத்துக்களை குறிப்பிடப்படுறது என்ன மாதம்னு நாங்க கண்டுபிடிக்கணும். இந்த எழுத்துக்களை குறிக்கப்படுறது என்ன மாதங்கள்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இது மாதங்கள். சோ இது மாதங்கள். அடுத்தது என்ன தந்திருக்காங்க அட்டவணையில? மாதம் ஒன்ற முதலாம் திகதி, முதலாவதும் திகதி, அது ஒன்று தந்திருக்கணும். அடுத்து வாசிப்போம். ஒரு குறித்த ஆண்டின் 8 அடுத்துள்ள மாதங்கள். அப்ப எப்படி மாதங்கள்? அது தொடர்ச்சியா வாரது அடுத்துள்ள மாதம். 8 அடுத்துள்ள மாதங்கள், அடுத்தடுத்துள்ள மாதங்கள். ஒவ்வொன்றினதும் முதலாம் திகதி என்ன நாளென அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. அந்த 8 மாதங்களும் முறையே ABCDEFG என பெயரிடப்பட்டுள்ளன. அதற்கேற்ப ஒவ்வொரு வினாவிற்கும் உரிய சரியான விடையின் தெரிவை தெரிந்தெடுத்து அத்தெரிவை குறித்து நிற்கும் இலக்கத்தை வினாவிற்கு எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. எனக்கு சொல்லுங்க, ஸ்காலர்ஷிப்ல நான் நினைக்கிறேன் ஒரு முறை கேட்டிருந்தான், ஞாபகம் ஒன்று இருக்குது. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல கேட்டிருந்தான், ஒரே நாளில் ஆரம்பித்து ஒரே நாளில் முடியும் மாதம் எது? பிப்ரவரி சார். சாதாரண வருடத்துல பிப்ரவரி மாசம். என்னது? லீப் இயரா இருந்தா தான் சார் அது பிப்ரவரி 29 தான் முடியும். லீப் இயரா இருந்தாவா? அப்படி சொல்றீங்களா? இல்ல சார், பிப்ரவரி மாதம். சார், 28. என்ன கேட்டங்க? கொஞ்சம் ரிப்பீட் பண்ணு. ஓகே, ஒரு ஸ்காலர்ஷிப் கேள்வியில கேட்டிருந்தான், எந்த மாதம்
ஒரே நாளில் ஆரம்பித்து ஒரே நாளில் முடிவடையும். அப்ப என்ன கேளுங்க, ஒரே நாளில ஆரம்பித்து ஒரே நாளில முடிவடைகிறது. உதாரணமா லீஃப் ஒரு வருடத்துல மாசம் பிப்ரவரி மாசம். பிப்ரவரி மாதம் சார். ஒரு மாசம் வந்து திங்கள்ல ஆரம்பிச்சு அந்த மாசம் திங்கள்ல முடிகிறது. லீஃப் உங்கள்ட்ட வருடத்துல பிப்ரவரி மாசம் வருமா சார்? அந்த மீன் கொஞ்சம் வருடத்துல வாங்க. பிப்ரவரி மாதம். சரி, என்னதுல முடிவடையும்? லீஃப் வருடத்துல பிப்ரவரி மாசம். இருக்கும் சார். லீப் இயர்ல வர லீப் இயர்ல வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல. அது எப்படி அது ஒரே நாள்ல ஆரம்பிச்சு ஒரே நாள்ல முடிவடைறதுன்னு சொன்னா, உதாரணமா யோசிச்சு பாருங்க. 1ஆம் தேதி திங்கட்கிழமை. என்னது? 1ஆம் தேதி திங்கட்கிழமை. அடுத்த திங்கள் எப்ப வரும்? 8ஆம் தேதி வரும். தேதி வரும். 8ஆம் தேதி வரும். அடுத்த திங்கள் எப்ப வரும்? 15. 15. ஏன் அது 8, 15 அப்படின்னு போகுது? 7 நாளைக்கு ஒருக்கா நம்மளுடைய திரும்ப என்னன்னு ஸ்டார்ட் சொன்னா, ஆகும். வெரி குட். 1ஆம் தேதியோட என்ன செய்யலாம்? 7 கூட்டுறோம். 7 நாட்கள். ஒரு கிழமையில எத்தனை நாட்கள் இருக்குது? 7 நாட்கள். அவை 7 கூட்டுறோம். திரும்ப 8ஓட 7 கூட்டுறோம். கூட்டினா 15. திரும்ப 15ஓட 7 கூட்டினா எத்தனை வரும்? 22. அடுத்த 22ஆம் தேதி திங்கள் அடிக்கும். அப்ப 22ஓட 7 கூட்டினோம்னு சொன்னா அடுத்த 29. தேதி 29 திங்கள் அடிக்கும். அப்ப 1ல ஆரம்பிச்சு 29ல முடியக்கூடிய மாசம் எது? லீஃப் வருடத்துல வரக்கூடிய பிப்ரவரி மாசம். லீப் வருடத்துல வரக்கூடிய பிப்ரவரி மாசம். சோ இதுதான் இதுல நாங்க பயன்படுத்த போற பேசிக். இந்த நாலேஜ் தான் நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த கேள்வி செய்யறதுக்கு பயன்படுத்த போறோம். எப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி பயன்படுத்துறோம்டா, இப்ப ஒரு நாள் 1ஆம் தேதியில ஆரம்பிச்சா என்ன தேதியில அதே நாள் முடிவடையுது? 29. 29ல. உதாரணம் 30ஆம் தேதி என்ன அறிக்கும்? 29 திங்கள் தான். 30 வெள்ளியா இருக்கும். சரி, இப்ப பாப்பா 1 வியாழன் என்று சொன்னா 29 என்ன அறிக்கும்? வியாழன் வியாழன் அறிக்கும். சரி, 30 என்ன அறிக்கும்? வெள்ளி. 30ஆம் தேதி வெள்ளியா அறிக்கும். 31 சனி. ஆனா 31க்கு அப்புறம் நாட்கள் இருக்குதா ஒரு மாசத்துல? இல்ல. அப்ப அடுத்தது என்ன, எத்தனை நாளா அறிக்கும்? அடுத்த மாசம் 1ஆம் தேதி ஆயிக்கும். 1ஆம் தேதி. 1ஆம் தேதி என்ன அறிக்கும்? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அறிக்கும். சரி, இப்ப இது பேசிக். இப்ப பாருங்க, இதுல பாருங்க என்னதுல 1ஆம் தேதி என்ற மாசம் என்னத்துல ஆரம்பிக்குது? வியாழன்ல. அடுத்த மாசம் என்னத்துல ஆரம்பிக்குது? வெள்ளியில. அப்படின்னு சொன்னா இந்த ஏங்கிறது என்ன மாதமா இருக்கும்? ஏன் அது பிப்ரவரி? 29ல முடிவடையுது. அடுத்த நாள் வேற மாதம் ஸ்டார்ட் ஆகுது. வெள்ளியில. இந்த வருஷம் இந்த மாசம் ஏங்கிற மாசம் வியாழன்ல ஸ்டார்ட் ஆகி எத்தனைல முடியுது? என்ன நாள்ல முடியுது? வியாழன்ல முடிஞ்சதான் அடுத்த நாள் அடுத்த மாசத்துல 1ஆம் தேதி வெள்ளி வரைக்கும். சோ ஒரு மாசம் ஒரே நாள்ல ஆரம்பிச்சு ஒரே நாள்ல முடிகிறது என்ன மாதம்? பிப்ரவரி. அப்ப ஏங்கிறது என்ன மாசம் வரைக்கும்? பிப்ரவரி மாசம் வரைக்கும். பிங்கிறது என்ன மாசம் வரைக்கும்?
மார்ச். ஏண்டா அடுத்துள்ள மாதங்கள் நாங்க எதுக்கும் செக் பண்ணி கொள்வோம். மார்ச் ஏன்னு சொன்னா மார்ச்ல எத்தனை நாள் இருக்குது? 31. 31. மார்ச் மாசம் என்னத்துல ஆரம்பிக்குது? மார்ச் வெள்ளி. வெள்ளியில வெள்ளியில. அடுத்த 29ஆம் தேதி என்ன இருக்கும்? வியாழன் வெள்ளி. இருக்கும். வெள்ளி அடுத்து இருக்கும். வெள்ளி வெள்ளி ஓ 30ஆம் தேதி என்ன இருக்கும்? சனி சனி. சனி. 31 ஞாயிறு. ஞாயிறு ஞாயிறு. அப்ப ஏப்ரல் அப்ப திங்கள்ல தொடங்கும். ஏப்ரல் அடுத்த மாசம் என்னத்துல தொடங்கும்? திங்கள். திங்கள்ல தொடங்கும். அப்ப அடுத்த மாசம் திங்கள்ல தொடங்குதா? ஆம். ஆமா. அப்ப இது என்ன மாசம்? ஏப்ரல். சரி, அதையும் சும்மா செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஏப்ரல் வந்து என்ன மாசத்துல தொடங்கும்? என்ன தேதியில தொடங்கும்? என்ன நாள்ல? திங்கள். அப்ப திங்கள். திங்கள்ல தொடங்குது. திங்கள்ல தொடங்குது. அப்ப 29ஆம் தேதி என்ன அறிக்கும்? திங்கள். திங்கள் ஐக்கியம். திங்கள் அறிக்கும். 30 வந்து செவ்வா. செவ்வாய். 31 வரும் அஞ்சு இல்ல வராது. இல்ல, வராது. ஏன்? ஏப்ரல் 30. ஏப்ரல் மாசத்துல 30. ஏப்ரல் அப்ப அடுத்த 30 மாசம் என்னத்துல மாதங்களை கொண்ட தொடங்கும்? மாதம். ஓ ஏப்ரல் வந்து 30 புதன்ல தொடங்கும். நாட்களை கொண்ட. ஓகே, ஏப்ரல் வந்து 30 நாட்களை கொண்ட மாதம். சோ 30ஆம் தேதி செவ்வாண்டு சொன்னா அடுத்த மாசம் என்னத்தை தொடங்கும்? புதன். புதன். புதன்ல தொடங்கும். அப்ப தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு. அப்ப நாங்க போடலாம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஆகஸ்ட், செப்டம்பர். செப்டம்பர். அப்ப கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கேள்விக்குள்ள போவோம். தரப்பட்டுள்ள 8 மாதங்களில் எத்தனை மாதங்கள் 30 நாட்களை கொண்டுள்ளன? என்னென்ன மாசம் 30 நாட்களை கொண்டது? ஏப்ரல் ஏப்ரலும் 30 நாளை கொண்டது. ஜூனும் செப்டம்பர். ஜூன் 30. அடுத்தது செப்டம்பர் 30. செப்டம்பர் 30. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வருமா? இல்ல வராது. இல்ல, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஜூலையும் ஆகஸ்ட்ல எத்தனை நாட்கள்? 31 31. நாட்கள். சரி, அப்ப 30 நாட்களை கொண்டது வந்து ஏப்ரல் மாசம், ஜூன் மாசம், அடுத்தது செப்டம்பர். எத்தனை மாசங்கள்? 3 மாதங்கள். ஆன்சர் வந்து 1வது. தரப்பட்டுள்ள 8 மாதங்களில் எத்தனை மாதங்கள் 31 நாட்களை மட்டும் கொண்டுள்ளன? 31 5. நாட்களை கொண்டது என்ன? மார்ச் மாசம், 4 மாதம். மே மாசம், 4 சார். ஜூன் மாசம், ஜூலை மாசம். எத்தனை மாசம்? 4 மாதங்கள். 4. சோ ஆன்சர் வந்து 2வது. தரப்பட்டுள்ள 8 மாதங்களில் எத்தனை மாதங்களில் 5 சனிக்கிழமைகள் உள்ளன? எப்படி சனிக்கிழமையில கணிக்கிற நாங்க? சொல்லுங்க. 3 வரும் சொல்லுங்க. நாட்களை வச்சுக்கணும். சரி, அது எப்படின்னு பாப்போம். இதுவும் சம்டைம் எனக்கு முக்கியமான விஷயம். சரி, இது வந்து வியாழன்ல ஆரம்பிச்சு, உதாரணமா பாருங்களா, நான் பிப்ரவரி வச்சிருக்கேன். வியாழன்ல ஆரம்பிக்குது, வியாழன்ல முடியும். அப்படித்தானே? 29 என்ன? வியாழன்ல முடியும். இப்ப பாருங்க, இந்த 1ஆம் தேதி வியாழனுக்கும் 8ஆம் தேதி வியாழனுக்கு இடையில எத்தனை சனி வரும்? 2. 1ஆம் தேதி வியாழனுக்கும் 8ஆம் ஒன்று தேதி தான் வரும். பாருங்க, 1ஆம் தேதி வியாழக்கிழமை, 8ஆம் தேதியும் வியாழக்கிழமை. இதுக்கு இடையில எத்தனை சனிக்கிழமை வரும்? ஒரு சனி வரும். ஒன்று தான் ஒரு வரும். சனி, ஒரு சனிக்கிழமை வரும். அதே மாதிரி 8க்கும் 15க்கும் இடையில எத்தனை சனி வரும்? 1 வரும். ஒன்று தான் வரும். 1 வரும். அதே மாதிரி 15ஆம் தேதிக்கு 22ஆம் தேதிக்கு இடையில எத்தனை சனி வரும்? 1 வரும். 22க்கும் அப்படியில மொத்தம் 4 வருமா? 29 இடையில எத்தனை சனி வரும்? ஒன்று தான் வரும். 1. 1 தான் வரும். அதே மாதிரி அடுத்த கேள்வியும் பார்த்துட்டு போவோமா? இத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ளன, 5 ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை எத்தனை வரும்? அதே மாதிரி அதையும் போட்டு போமா தொடர்ச்சியா? 4. சரி, பஸ்
சனி 4, ஞாயிறு 4. 5. இப்ப வெள்ளில ஆரம்பிக்குது. இப்ப மடங்கலாம் ஞாயிறு அடுத்த 5 மாசம் தானே சார் கேக்குறாங்க? 5 நாங்க எல்லா மாசத்தையும் பாப்போமா? சரி, ஓகே சார். வெள்ளி வந்து ஒரு மாசம் வந்து என்ன மார்ச் மாசத்தை எடுங்க. மார்ச் மாசத்துல 31 நாள் இருக்கு. 1ஆம் தேதி வெள்ளியில ஆரம்பிக்குது. அடுத்த என்ன தேதியில முடியும்? 29 வெள்ளியா இருக்கு. அப்படித்தானே? ஞாயிறுல முடியும். ஓகே, 29 வெள்ளியா இருக்கு. இந்த 29ஆம் தேதி வரைக்கும் எத்தனை சனி எத்தனை ஞாயிறு வரும்னு பாருங்க. 4. எத்தனை வரும்? 4 வரும். 4 வரும். 29 வெள்ளி. 30ஆம் தேதி மார்ச் மாசத்துல 31 நாள் தானே. 30ஆம் தேதி என்ன இருக்கும்? சனியா இருக்கும். சனி அரிக்கும். 31 ஞாயிறு. ஞாயிறு அரிக்கும். அப்ப அங்க 4 சனி, இதோட சேர்த்து எத்தனை சனி? 5. இதோட சேர்த்து 5 சனி. 5 சனி 5 ஞாயிறு வரும். அப்ப ஞாயிறு எத்தனை வருது? 5. 5 ஞாயிறு. அப்ப சனி 5, ஞாயிறும் 5. ஏப்ரல் மாசத்துல எத்தனை நாள்? 30. திங்கள் ஆரம்பித்து அடுத்த திங்கள் முடிவடையும். அப்ப எத்தனாம் தேதி வரைக்கும் முடிவடையும்? 4 இருக்கும் அதுல. இப்ப நாங்க இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு ஐடியா வரும். இப்ப பார்த்து பாருங்க, இந்த ஏப்ரல் மாசத்துல 30 நாள் இருக்கு. அப்படித்தானே? அப்ப 31 ஏப்ரல் மாசம் நாட்கள் வார மாதங்கள் எடுக்கலாமா சார்? அப்படியும் எடுக்கலாமா? இல்ல, இதை ஒவ்வொன்றா பார்க்கணும். தொடங்குற நாள் வச்சு எடுக்கணும். இதை இப்படித்தான் பார்க்கணுமா? இப்ப பாருங்க, ஏப்ரல்ல வந்து எத்தனை நாட்கள் இருக்கு? 30. ஏப்ரல் 30. 30. இந்த 1ஆம் தேதி திங்கட்கிழமைண்டா 29ஆம் தேதி என்ன இருக்கும்? திங்கட்கிழமை ஐக்கியம். அதுக்கு 29ஆம் தேதி வரைக்கும் எத்தனை சனி ஞாயிறு வர போதும்? 4 நாள். அடுத்து 30ஆம் தேதி என்ன நாள் இருக்கும்? செவ்வாய் ஐக்கியம். செவ்வா. அப்ப இன்னொரு 5 சனி 5 ஞாயிறு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. இல்ல. அப்ப சனி 4, ஞாயிறு 4. விலங்குலடி கேளுங்களா? சரி, மேயில எத்தனை நாட்கள்? 31. 31. புதன் 1ஆம் தேதினா 29ஆம் தேதி வரை, 29ஆம் தேதியும் புதன். இதுக்கிடையில எத்தனை நாள் சனி ஞாயிறு வரும்? 4. 4. அப்ப 29 சனிண்டா 30 என்ன? சாரி, 29 புதன்டா 30 வியாழன், 31 வெள்ளி. சனி இன்னொரு சனி ஞாயிறு வருதா? இல்ல வராது. இல்ல. அப்ப சனி 4, ஞாயிறு 4. இப்ப ஜூன் மாசத்துல எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். 30 நாட்கள். சனில ஆரம்பிச்சு எத்தனை சனி வரும் 29ஆம் தேதி வரைக்கும்? 4. பாருங்க, 1ஆம் தேதி சனி, 8ஆம் தேதி சனி, 15ஆம் தேதி சனி, 22ஆம் தேதி சனி, 29. அந்த நாள்ல ஆரம்பிச்சா எத்தனை வரும்? 5 வரும். 5. நல்லா பார்த்து பாருங்க, 1ஆம் தேதி சனி அரிக்கும், 8ஆம் தேதி சனி அரிக்கும், 15ஆம் தேதி சனி அரிக்கும், 22 சனி அரிக்கும், 29 சனி அரிக்கும். எத்தனை சனி? 5 சனிக்கிழமை. சனி வந்து 5 அரிக்கும். 29 சனின்னு சொன்னா 30 என்ன அரிக்கும்? ஞாயிறு அரிக்கும். அப்ப ஞாயிறு எத்தனை வரும்? 5 தரம் வரும். 5 வரும். சரி, ஜூலைல 31 நாள், திங்கள் ஆரம்பிச்சு 29 திங்கள், எத்தனை சனி எத்தனை ஞாயிறு வரும்? 4. ஓகே, இது டவுட் இருக்கு அதுல? இல்ல. அடுத்தது ஆகஸ்ட்ல 31 வியாழன்ல ஆரம்பிச்சு அடுத்த வியாழன் 29ஆம் தேதி வரைக்கும் எத்தனை சனி எத்தனை ஞாயிறு இருக்கும்? 5 சனி இருக்கும், 4 ஞாயிறு இருக்கும். இல்ல, சும்மா கேக்குறேன். 29ஆம் தேதி வரைக்கும். 29ஆம் தேதி வரைக்கும் வியாழன்டா 4 சனி இருக்கும். 4 சனியும் 4 ஞாயிறும் இருக்கு.
இப்ப இப்ப பாருங்களா, 1ஆம் தேதி வியாழன், அப்ப 29ஆம் தேதி வியாழன், 30ஆம் தேதி என்ன ஆയിരിക്കും? வெள்ளி, வெள்ளியாய்க்கும் வெள்ளி. 31ஆம் தேதி சனி, சனி சனி. ஏன் ஆகஸ்ட் மாசத்துல 31 நாள் தானே, 31 சனி. சனி எத்தனை வருது? 5 சனி 5, வியாழன் வியாழன் 5 தான் வரும். எப்படி 5 பாருங்க, எப்படி 5? வியாழன் 4 தானே சார் வரும். வியாழன் தொடங்குது தானே சார்? சாரி வியாழனா, ஞாயிறு எத்தனை வரும்? ஞாயிறு நாள் தான் வரும். ஞாயிறு 4 வரும், மாத்தி சொல்லிட்டேனா, வியாழன் ஞாயிறு. சரி, இப்ப ஞாயிறுல தொடங்கினா ஞாயிறு எத்தனை வரும்? ஞாயிறு 5 வரும். 5 தொடங்கி எந்த திகதியில தொடங்குதோ அந்த திகதி மொத்தம் எத்தனை வரும் நாள்? 5 நாள் வரும். 5 அது நாள் எப்பயும் வரும். பேசிக் 5 நாட்கள் வரும். அப்ப சனி எத்தனை வரும்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த ஞாயிறு 29ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஞாயிறு, அதுக்கு இடையில எத்தனை சனி இருக்கும்? 4 4 சனி இருக்கும். அப்ப 29 ஞாயிறுன்னு சொன்னா 30 திங்கள் அறிக்கும். 30ஓட முடியுது. திங்கள் அப்ப எத்தனை சனி வருது? சனி 4 தான் வரும். 5. 4 4 சனி 4 ஞாயிறு 5. சனி 4 ஞாயிறு 5. அப்ப கேட்கிறான் கேள்வி, தரப்பட்டுள்ள 8 மாதங்களில் எத்தனை மாதங்களில் 5 சனிக்கிழமைகள் உள்ளன? எத்தனை மாசத்துல? மார்ச் மாசம் 1, மார்ச் மாசத்துல 1, ஜூன்ல 2, மார்ச்ல 1, ஜூன்ல 1, 2, ஆகஸ்ட்ல 1, 3 ஆகஸ்ட்ல 1. மாதங்கள்ல சனிக்கிழமை வருது. ஆன்சர் வந்து 3ஆவது. தரப்பட்டுள்ள 8 மாதங்களில் எத்தனை மாதங்களில் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ளன? 5 ஞாயிற்றுக்கிழமை எத்தனை இதுல இருக்குது? அது 1, 3ல இருக்கு. 2, மார்ச்ல, 3 மார்ச்ல இருக்குது, ஜூன்ல ஜூன்ல இருக்கு, இருக்குது, செப்டம்பர். செப்டம்பர்ல. அப்ப 3, அதுவும் 3. ஆன்சர் வந்து 3ஆவது. ஏ என பெயரிடப்பட்டுள்ள மாதம் எது? என்ன மாசம்? பிப்ரவரி பிப்ரவரி. சோ ஆன்சர் வந்து 2ஆவது. சோ இது வந்து ஒரு எக்ஸாம்ல வந்த கேள்வி உண்டு. அண்மை கால எக்ஸாம் ஒன்றுல வந்த கேள்வி உண்டு. சோ கேள்வியோட லேசின்னு பாருங்க. கன்செப்ட விளையம் கொள்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். என்ன கன்செப்ட்? ஒரு வருடம் 2ஆ பிரியும். லீப் வருடம், சாதாரண வருடம். லீப் வருடத்துல 366 நாட்கள், சாதாரண வருடத்துல 365 நாட்கள். லீப் வருடத்துல 366 நாட்கள் வாரத்துக்கான காரணம் பிப்ரவரி மாதத்துல 29 நாட்கள். சாதாரண வருடத்துல 365 நாட்கள் வாரத்துக்கு காரணம் பிப்ரவரி மாதத்துல 28 நாட்கள். மாதங்கள் 12 தெரியணும். என்னென்ன மாசத்துல என்னென்ன நாட்கள்னு தெரியும். எத்தனை நாட்கள் இருக்குன்னு தெரியணும். அதோட சேர்த்து அவங்களோட ஸ்காலர்ஷிப் கேள்வி ஒன்று கேட்டேன். என்னது? ஒரு மாசம் ஒரு நாள்ல ஆரம்பிச்சு அதே நாள்ல முடியுறேன்னு சொன்னா அது என்ன நாள் அறிக்கும்? என்ன மாதம் அறிக்கும்? பிப்ரவரி லீவ் வருடத்துல வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அறிக்கும். என்று சொன்னா அதுதான் 1ல ஆரம்பிச்சு 29ல முடியும். எங்களுக்கு தெரியும் 1 என்ன கிழமையோ, 1 என்ன நாள், 1ஆம் தேதி என்ன நாளோ அதே மாதிரி 8ஆம் தேதியும் அதே நாள், அதே மாதிரி 15ஆம் தேதியும் அதே நாள், 22ஆம் தேதியும் அதே நாள், 29ஆம் தேதியும் அதே நாள். சரியா? சோ இதான் பேசிக். இதை தெரிஞ்சா நாங்க என்ன கேள்வி வேணாலும் செய்யலாம். சோ யாருக்கு சரி என்ன சரி டவுட் இருக்குதா? யாருக்கு சரி டவுட் இருக்குதா? சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கணும். இருந்தா கேளுங்க, நான் அடுத்த சொல்லித்தரேன். சரி, யாருக்கும் இல்ல போல இருக்கு. யாரும் வாய் தொடர்புகளும் இல்லை. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். என்ன கேள்வி? நாங்க செய்யாத கேள்வி. 36 தொடக்கம் 40 வரையான வினா.
இதுவும் அண்மை காலங்கள்ல அடிக்கடி கேள்விக்கு வரக்கூடிய கேள்வி. நீங்க ஏ லெவல்ல காமன் ஜெனரல் டெஸ்ட் தெரியுமா? நமக்கு தெரியும், எல்லாரும் செஞ்சிருப்பீங்க. சாதாரண தர பரீட்சை, அந்த பரீட்சைக்கும் இது அடிக்கடி வருது. அடிக்கடி இல்ல, ஒவ்வொரு வருஷமும் வருது. அதே கேள்விதான், ஆனா லேசி, இது விஷயம் லேசி. இப்ப பாருங்க, நான் நார்மலா ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன், பார்த்துக்கொள்ளுங்க. என்னது 36 தொடக்கம் 40 வரை உள்ள சார் இது ஒவ்வொரு தகவல் வினாவும். ஒழுங்கமைப்பு கேள்வியா சார்? இல்லம்மா, இது தகவல் ஒழுங்கமைப்பு இல்ல. இது முரண்கூற்றுன்னு சொல்லுவோம், அல்லது லொஜிக்கல் ரீசனிங், முரணுரையா? தர்க்க ரீதியான வினாக்கள் என்று சொல்லுவோம். ஓகே சார். ஓகே, இப்ப நாங்க லொஜிக்கலா யோசிக்கணும். இதை பாருங்களா, 36 தொடக்கம் 40 வரை உள்ள ஒவ்வொரு வினாவும் வீடொன்றில் எண்ணல் வழியாக ஒருவர் கல்லொன்றை வீசி எரிந்து உடைத்தமை தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டவை. என்னையா, ஒரு ஊடொன்றுல இருந்த ஜன்னலுக்கு கல்லோ எரிஞ்சு உடைச்சிருக்காங்க, அது தொடர்பான முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டது. அது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 5 பிள்ளைகளிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டன. அவர்கள் சக்கீர், அசூர், காதர், அகில், குமார். யார் யாரு சந்தேகத்துல பேர்ல கேள்வி தொடுக்கப்பட்டார்கள்? சக்கீர், அசூர், காதர், அகில், குமார். சரி, நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் எக்ஸாம் எப்படி போகணும்னு சொல்லி தந்தேன் நினைக்கிறேன். எம்எஸ்ஓ எக்ஸாமுக்கு ½ an hour முதல் எக்ஸாம் ஹோல்ல இருக்கணும். போகும்போது கட்டாயமாக ஒரு வாட்ச் கொண்டு போவாங்க, கடிகாரம். அது எக்ஸாம் ஹோல்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. உங்களுக்குன்னு உங்களோட மேசையில ஒரு கடிகாரம் கொண்டு வச்சுக்கொள்ளும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம். அந்த அடிப்படையில் நீங்க கேள்வியை குயிக்கா செய்யணும். சோ டென்ஷன் ஆகாதீங்க. கேள்விகளை பார்த்துட்டு கேள்விகள் எப்படி செய்யணும்? நாங்க ஓர்டருக்கு வரிசையா செஞ்சுட்டு வாரா? ஓர்டருக்கு வரிசையா செய்யணும். வெரி குட். நாங்க எது எங்களுக்கு இலகுவான கேள்வின்னு முதலாவது பேப்பரை பிரட்டி பார்க்கணும். அப்ப அந்த கேள்வியில இருந்து செஞ்சுட்டு போகணும். இலகுவான கேள்வி எது என்று பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச கேள்வியில இருந்து செஞ்சுட்டு போகணும். சரி, நான் ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு விஷயம் சொல்லி தருவேன். சோ கடைபிடிச்சு கொள்ளும். அப்ப இவங்க 5 பேரும் வினவப்படுறாங்க, கேள்வி கொடுக்கப்படுறாங்க, நீங்க எழுதினீங்களான்னு சொல்லி. அப்படி கேட்கப்பட்ட டைம்ல அவர்களது விடைகளாக அமைந்தவை என்ன விடையா இருக்குது? அது தான் இல்லை என சக்கீர் சொல்றாரு. சக்கீர் என்ன சொல்றாரு? அவர் செய்யல, நான் எரியலன்னு சொல்றாரு. அதை எரிந்தது அசூர் என காதர் கூறினார். யார் உடைஞ்சிட்டு சொல்றாரு? அசூர் உடைஞ்சிட்டு, அசூர் தான் எரிஞ்சு காதர் சொல்றாரு. அசூர் கூறியதா? அசூர் என்ன சொல்றாரு? அசூர் சொல்றாரு அதை எரிந்தது காதர் என்று சொல்றாரு. காதர் சொல்றாரு அது எரிஞ்சது அசூர் உண்டு, அசூரர் சொல்றாரு அது எரிஞ்சது காதர், மாத்தி மாத்தி சொல்றாங்க. அடுத்து, அதை செய்திருக்க முடியுமானவர் சக்கீர் அல்லது காதர் என குமார் சொல்றாரு. குமார் என்ன சொல்றாரு? சக்கீர் அல்லது காதர் தான் செறிஞ்சிருப்பான்னு சொல்றாரு. அகில் கூறியதாவது, அகில் என்ன சொல்றாரு? அது குமார் அல்லது சக்கீர் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து, நல்லா வாசிக்கிற விஷயங்களை, குமாரும் சக்கீரும் 2 பேரும் சேர்ந்துதான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாரு. சரி, மேற்படி தகவல்களை கேட்ப கீழே உள்ள ஒவ்வொரு வினாவிற்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினதை இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சோ கேள்வி லேசான ஒரு கேள்வி. நல்லா பாருங்க, மேற்படி கூற்றுக்களுள் ஒன்று மட்டும் உண்மையெனின், எத்தனை கூற்று உண்மை? ஒரு கூற்று மட்டும் உண்மையெனின் கீழே பெயர் குறிக்கப்பட்டவர்களுள்
ஜன்னல் வழியே கல்லை வீசியவர் யார்? அப்ப ஒரே ஒரு கூற்று மட்டும்தான் அதுல உண்மைன்னு சொன்னா அப்ப கீழே சொன்னதுல எந்த ஆன்சர் வரும்னு கேட்கிறான். இப்ப நாங்க முதலாவது ஆன்சரை நினைச்சுக்கொள்வோம். முதலாவது ஆன்சர் வருமானு பார்ப்போம். அசூர் தான் எரிஞ்சாரு, கல்லை வீசியவர் அசூர் என்று எடுப்போம். என்ன எடுத்திருக்கோம்? சார் இந்த இப்படி கேள்விகளுக்கு ஆன்சர் தருவாங்களா? ஆன்சர் தருவாங்க கட்டாயம். சரியா? ஓகே. இப்ப Okay. அசூர்னு எடுப்போம். எரிஞ்சது யாரு? அசூர். அசூர். இப்ப அசூர்னு எடுத்தோம்டா இப்ப கூற்றுக்களை செக் பண்ணுவோம். சக்கீர் என்ன சொல்றாரு? அவர் அது இல்லைன்னு நான் சொல்றாரு. அப்ப எரிஞ்சவரை நாங்க யாருன்னு எடுத்திருக்கோம்? அசூர் அசூர் உண்டு. அப்ப சக்கீர் சொல்றாரு தான் இல்லைன்னு. சரியா பிள்ளையா அந்த கூற்று? உண்மையா பிள்ளையா? அது நமக்கு உண்மை. தேவையில்லை தானே சார், அசூரை பத்தி சொல்லுங்க. இப்ப பாருங்க, நாங்க எடுத்திருக்கோம் என்னன்னு திரும்ப நல்லா யோசிங்க. இப்ப நல்லா யோசிங்க. நீங்க ஒரு ஸ்கூல், இப்ப நீங்க ஒரு 5 பேர், நீங்க ஒரு 5 பேரை யோசிங்களா? 5 பேர் உங்களோட கண் முன்னே யோசிச்சு பாருங்க. 5 பேர் இருக்கீங்க. 5 பேரும் ஒவ்வொரு கூற்றுகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நாங்க எடுத்திருக்கோம் ஒரு ஆளை சுட்டி காட்டி சொல்றோம். என்னண்டு? ஜன்னல் வழியே கல்லை அசூர்னு சொல்றோம். வீசியவர் யாரு? அசூர் அசூர். அசூர்னு எடுத்திருக்கோம். சரி, இப்ப நாங்க செக் பண்றோம் ஒவ்வொரு கூற்றா. அங்க செக் பண்ணுவோமா? முதலாவது கூற்று என்ன? அதை தான் இல்லை என சக்கீர் சொன்னார். சக்கீர் என்ன சொல்லிக்காரு? தான் இல்லை என்று. சரியா பிள்ளையா? சரி. சரி. சரிதானே சார்? சக்கீர் சக்கீர் இல்ல தானே? எரிஞ்சது யாரு? அசூர் அசூர். அசூர். அப்ப சக்கீர் சொல்றாரு என்னண்டு? தான் இல்லைன்னு சொல்றாரு. ஓ நீ இல்ல தான். அவர் ஓகே, இல்லை. அந்த கூற்று. அப்ப அந்த கூற்று சரி. அவர் இல்ல, சக்கீர் இல்ல. ஓ சக்கீர் இல்ல, எரிஞ்சது அசூர். காதர் என்ன சொல்றாரு? அசூர் தான் சொல்றேன். அசூர் எரிஞ்சன்னு சொல்றாரு. சரியா பிள்ளையா? சரி. 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 ஓ ஏன் அசூர் எரிஞ்சன்னா நாங்க எடுத்திருக்கோம். சோ சரி. அப்ப எத்தனை கூற்று சரியா அறிஞ்சு? 2 கூற்று சரியா வருது. ஆனா என்ன கேட்டிருக்கிறான் அங்க? ஒரு கூற்று தான் சரியா வரணும். ஒன்று மட்டும் உண்மையா வரணும். அப்ப முதல்ல அசூர் எடுத்தா சரி வருமா? இல்ல. இல்ல. சரி, அடுத்தது அசூர் அல்லது காதர் வருமா? அசூர் வர்றது வராது. ஏன் வராது? அசூர் வாரது. அசூர் வந்தா எத்தனை கூற்று சரியா வரும்? 2 கூற்று. 2 கூற்று 2 சரியா கூற்றுமே வரும். 2 கூற்று சரியா வரும் இல்ல. நான் சுவர் இல்ல, நான் சும்மா நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 நார்மலா பார்த்த மாதிரி 2 வந்துட்டு. சோ அசூர் வாரது வருமா விட? இல்ல வராது. வராது. சரி, இப்ப காதர் எடுப்போம். சார் நாங்க அதுக்கு அசூர் அல்லது காதர்னு தானே தந்திக்குது. அப்ப காதர் வரலாம்னு கெஸ் பண்ணி இதை யோசிக்க இயலுமா? இப்ப அதான் காதரை பார்க்க போறோம். ஓகே. இப்ப காதரை பார்ப்போம். சரி, காதரை பார்த்தோம்னு சொன்னா காதர் சரி. சரி, காதர் தான் உடைச்சேன்னு எடுப்போம். எப்படி? உடைச்சால் யாரு? கல்பிரிட். காதர் தான் உடைச்சேன்னு எடுப்போம். சக்கீர் சொல்றாரு தான் இல்லை என்று. சரியா பிள்ளையா? சரி. 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 சரி, அவர் இல்ல தானே. சக்கீர் இல்ல, உடைச்சது யாரு? காதர். ஓகே, அது சரி. அதை எரிந்தது அசூர் என காதர் சொல்றாரு. அசூரா? இல்ல. காதர். அது சோ போய். இது பிள்ளை. அசூர் கூறியது அதை எரிந்தது காதர் இடமாகும். காதர் எரிஞ்சது. சரி. சரி, அப்ப 2 கூட்டு சரியா வருதா இல்லையா? சரியாகுது. சோ எத்தனை வரணும்? 1 மட்டும்தான் உண்மையா வரணும். சோ காதர் வராது. அப்ப அசூர் அல்லது காதர் வருமா ஆன்சர்? இல்ல. இல்ல. அப்ப குமார் தான் வரப்போகுதுன்னு தெரியும். சரி, அதையும் செக் பண்ணி கொள்வோம். இப்ப பாப்போம். அப்ப குமார் எரிஞ்ச கல்பிரிட் யாருன்னு எடுத்துருக்கீங்க? அப்ப நாங்க குமார். அது தான் இல்லை என சக்கீர் கூறினார். சரியா பிள்ளையா? சரி. சக்கீர் இல்ல, அது சரி. அது சரி. அதை எரிந்தது அசூர் என காதர் கூறினார். அது எரிஞ்சது அசூரா?
இல்ல இல்ல போய் காதர் இல்ல குமார் யாரு? குமார் குமார். குமார் அசூர் என்ன சொல்றாரு? அதை எரிந்தது காதர் என்று சொல்றாரு. எரிஞ்சது காதரா? இல்ல இல்ல. அதுவும் ஃபால்ஸ். இல்ல, அதுவும் பிழையான கூற்று. 4வது குமார் என்ன சொல்றாரு? குமார் என்ன சொல்றாரு? சக்கீர் இல்லாட்டி காதர் தான் எரிஞ்சிருப்பாங்கன்னு குமார் சொல்றாரு. இல்லாட்டி அப்ப காதர்னு அதுவும் சொல்றாரு. போய். அதுவும் போய். அகில் என்ன சொல்றாரு? குமாரும் சகிரும் குமார் குமார் சேர்ந்து மட்டும் சக்கீர் 2 பேரும் சேர்ந்து செஞ்சு. ஆனா இங்க நாங்க என்ன எடுத்திருக்கோம்? குமார் மட்டும் செஞ்சேன். குமார் செஞ்சேன்னு எடுத்தீங்க. அப்ப அதுவும் பிழையா இல்லையா? இல்ல இல்ல. அப்ப எத்தனை கூற்று சரியா வருது? ஒரு கூட்டு தான் சரி. அப்ப என்ன ஆன்சர்? குமார் தான் குமார். ஆன்சர். சரி, இதை விட இன்னும் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் ஒன்று. சரி, இது ஒரு மெத்தட். இப்படி ஒவ்வொன்றா செக் பண்ணி பாக்குறது இது ஒரு மெத்தட். இது இல்லாம இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு, அதையும் சொல்லித்தரேன். சில கேள்விகளுக்கு நாங்க இப்படி தனித்தனியா பார்க்க வேண்டிய நிலைமையும் வரும். சில கேள்விகளுக்கு நாங்க இப்படியும் போட்டு பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா, யார் யார் கூற்றுக்கள் சொல்றாங்க? ஒன்று சக்கீர் சொல்றாரு, என்ன? 2வது காதர் சொல்றாரு. காதர் சொல்றாரு. 3வது ஆள் குமார். அசூர் சொல்றாரு. அசூர், சாரி, அசூர். 4வது ஆள் குமார் சொல்றாரு. குமார். அடுத்தது அகில் சொல்றாரு. அகில் சொல்றாரு. சரி, இவங்க கூற்றுக்களை சொல்றவங்க. நாங்க எடுப்போம் ஜன்னல் வழியே கல்லெறிஞ்சவங்க யாருன்னு எடுப்போம்? ஒன்று சக்கீர்னு எடுப்போம். ஒன்று சக்கீர் அறிக்கலாம். 2வது காதர் அறிஞன் எடுப்போம். காதர் ஆயிக்கலாம். 3வது அசூர் அறிஞன் எடுப்போம். அசூர். 4வது குமார் அறிஞன் எடுப்போம். குமார். அடுத்தது அகில் அறிஞன் எடுப்போம். அகில். சரி, சரி, இப்ப பாருங்க, நாங்க யார் அறிஞர் எழுதுறீங்க? இப்ப இந்த இடத்துல 1வது இடத்துல சக்கீர் அறிஞர் எடுத்துறீங்க. சக்கீர். சக்கீர் சொல்றாரு என்னண்டு? சக்கீர் எரியலண்டு. அவர் எரியலன்னு சொல்றாரு. சரியா பிள்ளையா? சரி. இல்ல, எரிஞ்சது யாருன்னு எடுத்திருக்கீங்க? சக்கீர் எடுத்தா அப்ப அவர் எரியலன்றது பிள்ளை. நாங்க எரிஞ்சது சக்கீர்னு எடுத்திருக்கோம். ஆனா அவர் சொல்றாரு என்னண்டு? நாங்க எரியலன்னு சொல்றாரு. அப்ப அது பொய். அப்ப காதர் என்ன சொல்றாரு? அசூர் எரிஞ்சன் சொல்றாரு. அசூர் அறிஞன் எடுத்திருக்கீங்க. நாங்க இல்ல யார் அறிஞன் எடுத்திருக்கீங்க? சக்கீர் அறிஞன் எடுத்திருக்கோம். எரிஞ்சது யாருன்னு எடுத்திருக்கோம்? இது எரிந்தவர்களா? நல்லா பார்த்து குழம்பிடும் உங்களுக்கு. இது எரிந்தவர்கள், இது கூற்றுக்களை கூறியவர்கள், கூற்று கூறுபவர்கள். ரெண்டும் ஒரே பேர் அழைக்கிறதால குழம்பிடும். நாங்க எடுத்திருக்கோம் எரிஞ்சது சக்கீரரு, கல்பிரிட் சக்கீர். சக்கீரர் சொல்ற கூற்று என்ன? தான் இல்லைன்னு சொல்றாரு. இல்ல, அவர் எரியலன்னு சொல்றாரு. இல்ல, நீதான் எரிஞ்சன்னு சொல்லி நாங்க எடுத்திருக்கோம். சோ அந்த கூற்று பிழை. 2வது காதர் என்ன சொல்றாரு? அசூர் சொல்றாரு. இல்ல, அசூர்ல எரிஞ்சது அசூரா? இல்ல, சக்கீர். சோ அதுவும் பிழை. அசூர் என்ன சொல்றாரு? எரிஞ்சது சொல்றாரு. காதர்னு சொல்றாரு. ஆனா எரிஞ்சது யாருன்னு எடுத்திருக்கோம்? சக்கீர். சோ அதுவும் பிழை. குமார் என்னன்னு சொல்றாரு? சக்கீர் அல்லது காதர். சரியா பிள்ளையா? சக்கீர் இல்லாட்டி காதர். அப்ப குமார் சொல்லித்தானே சக்கீர் என்று சொல்லி. காதருக்கு மருந்தானே சார் அந்த சரி. அப்ப அவங்க குமார் சொல்லித்தானே இருக்காரு. என்னமா காதருக்கு என்ன சொல்லிருக்காரு?
என்னன்னு சொன்னா குமார் சொல்றாருன்னு சொன்னா சகீரும் காதரும் தான் செஞ்சவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இல்ல, இல்ல. காதருக்கு சக்கீர் அல்லது சகீரும் காதர்னு தானே சொல்லிக்கிறாரு. கொஞ்சம் வெயிட்டா, சகீரும் கொஞ்சம் வெயிட்டா. ஓகே, கொஞ்சம் வெயிட். குமார் சொன்ன கூற்று என்னன்னு சொன்னா சக்கீர் அல்லது காதர். அப்ப நாங்க அல்லது சொல்லிக்காரு. ஒன்று சக்கீர் அரிக்கலாம் அல்லது காதர் அரிக்கலாம். சக்கீர் அறிஞ்சிருக்கலாம். அதைத்தான் நான் கேட்கிறேன் சார். இப்ப காதர் அல்லதுன்னு சொன்னதுக்குள்ள காதரும் உள்ளடங்குவார் தானே? ரெண்டுல ஒரு ஆள். ஓ, ரெண்டுல ஒரு ஆள். இப்ப நாங்க யார் எடுத்திருக்கோம் இங்க? சகீர். சக்கீர். சக்கீரை தானே பேசிட்டு இருக்கோம். சோ நம்மளுக்கு காதர் தேவையில்லை. சக்கீர் அறிஞ்சு குமார் சொல்லிக்கிறாரு என்னண்டு சக்கீர் அல்லது காதர். அப்ப சக்கீரை சொல்லித்தானே இருக்காரு. சோ குமார் சொன்ன கூற்று சரி, கூற்று சரி. அகில் என்ன சொல்றாரு? குமாரும் சக்கீரும் சேர்ந்து சொல்றாரு. குமார் சக்கீரும் சேர்ந்து செஞ்சேன். ஆனா நாங்க இங்க என்ன எடுத்திருக்கோம்? சக்கீர் மட்டும். சக்கீர் மட்டும் சொல்லி. அப்ப அகில்ற கூட்டு சரியா பிள்ளையா? இல்ல இல்ல. இப்ப நீங்க அடுத்து குயிக்கா பாத்துட்டு போடுங்க. எங்களுக்கு டைம் இல்ல, குயிக்கா செய்யணும் கேள்வி. 5 நிமிஷத்துல செய்யற கேள்வி. இப்ப காதர் செஞ்சேன்னு எடுப்போம். சக்கீர் சொல்றது சரியா பிள்ளையா? சரி சரி. ஏன் சரி? சக்கீர் இல்லன்னு சொல்றாரு அவரு. நாங்க எரிஞ்சது யாருன்னு எடுத்திருக்கோம்? காதர்ன்னு எடுத்திருக்கிறோம். சக்கீர் சொல்றாரு நான் இல்லைன்னு சொல்றாரு. ஓ, அது சரி. காதர் என்ன சொல்றாரு? அசூர்னு சொல்றாரு. சரியா பிள்ளையா? இல்ல. அசூர் சொல்றாரு காதர். சரியா பிள்ளையா? சரி. சரி. குமார் சொல்றாரு ஜக்கீர் அல்லது காதர். சரியா பிள்ளையா? சரி. சரி. அகில் சொல்றாரு குமாரும் சக்கீரண்டும். சரியா பிள்ளையா? இல்ல. அடுத்தது எடுப்போம். அதை செஞ்சது அசூர். சக்கீர் சொல்றது சரியா பிள்ளையா? சரி. சரி. காதர் சொல்றாரு அசூர். சரி, சரியா பிள்ளையா? சரி. சரி. அசூர் சொல்றாரு காதர். சரியா பிள்ளையா? இல்ல. ஏன்? நாங்க எரிஞ்சது யாருன்னு எடுத்திருக்கோம்? அசூர்னு எடுத்திருக்கோம். குமார் சொல்றாரு சக்கீர் அல்லது காதர். சரியா பிள்ளையா? இல்ல. அகில் சொல்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து. சரியா பிள்ளையா? இல்ல. இல்ல. எரிஞ்சது குமார்னு எடுப்போம். சக்கீர் சொல்றது சரியா பிள்ளையா? சரி. சரி. காதர் சொல்றது இல்ல. இல்ல. அசூர் சொல்றது இல்ல. 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 குமார் சொல்றது இல்ல. அகில் சொல்றது அதுவும் இல்ல. இல்ல. எரிஞ்சது அகில்னு எடுப்போம். சக்கீர் சொல்றது சரி. சரி. காதர் சொல்றது பிழை. அசூர் சொல்றது பிழை. குமார் சொல்றது பிழை. அதே மாதிரி அகில் சொல்றதும் பிழை. இப்ப சக்கீர் அறிஞன்னு சொன்னா எத்தனை கூற்று சரியா வருது? ஒரு கூற்று. காதர் அறிஞன்னு சொன்னா எத்தனை கூற்று சரியா வருது? 3. அசூர் அறிஞன்னு சொன்னா எத்தனை கூற்று சரியா வருது? 2 கூற்று. குமார் அறிஞன்னு சொன்னா எத்தனை கூற்று சரியா வருது? ஒரு கூற்று. அகில் அறிஞன்னு சொன்னா எத்தனை கூற்று சரியா வருது? ஒரு கூற்று. இப்ப இதை வச்சுக்கொண்டு கேள்விக்குள்ள போவோம். ஒன்று மட்டும் உண்மையெனின் கீழே பெயர் குறிப்பிடப்பட்டவர்களுள் எண்ணல் வழியே கல்லை வீசியவர் யார்? அசூர் எடுத்தோம்னா எத்தனை கூற்று சரியா வருதுன்னு பாருங்க. எத்தனை கூற்று? அசூர் எடுத்தோம்னா எத்தனை கூற்று உண்மையாகுது? 2 கூற்று. காதர் எடுத்தோம்னா எத்தனை கூற்று சரியாரு? 3 கூற்று. அசூர் அல்லது காதர் எடுத்தோம்னா அதுவும் வராது. குமார் எடுத்தோம்னா எத்தனை கூற்று சரியாது? ஒரு கூற்று. அப்ப ஆன்சர் என்ன? ஒன்று மட்டும் உண்மை என்று சொன்னா ஜன்னல் வழியை கல்லறிஞ்சவர் யாரு? குமார். ஆன்சர் வந்து 4. 37வது கேள்வி. சார் அகில் சஹீருக்கும் ஒரு கூற்று தானே சார் சரியா வருது. உங்களுக்கு அகில் இது தந்திருக்கானா? ஆன்சர் இல்ல அப்படியா?
அகில் விட சக்கீர் கொடுப்பவர்கள். தந்திருக்கிறான் அங்கே. ஓம் ஆன்சர் இல்ல. இந்த இல்ல. கேள்வியை பாருங்க, கீழே பெயர் குறிப்பிடப்பட்டவர்களுள் என்னமா ஓகே. கேட்கிறான்? கீழே பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள். அப்ப கீழே பெயர் குறிப்பிடப்பட்டவங்க தான் கேள்வியா? சரி, அடுத்தது பாருங்க. ஓகே. 2 மட்டும் உண்மையெனின் அதை செய்தவர் யார்? 2 மட்டும் உண்மைன்னா அதை செஞ்சவர் யாரு? அசூர். காதர். காதரா? அசூர். 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 சோ ஆன்சர் வந்து 1வது. கூற்றுக்களுள் 3 மட்டும் உண்மையெனின் அதை செய்தவர் காதர். 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 3வது. மேலே உள்ள கூற்றுக்களை கூறிய பிள்ளைகளில் ஒருவர் மட்டும் ஞன்னலை உடைப்பதில் தொடர்பு பட்டவரெனின் அக்கூற்றுக்களுள் ஒன்று மட்டும் உண்மையாகவும் ஏனைய கூற்றுக்கள் அனைத்தும் பொய்யாகும் சந்தர்ப்பங்கள் எத்தனை உள்ளன? ஒரு கூற்று உண்மையாகவும் மற்ற கூற்றுகள் பொய்யாகிற சந்தர்ப்பம் எத்தனை இருக்குது? 3. பாருங்க, ஒரு சந்தர்ப்பம், 2 சந்தர்ப்பம், 3 சந்தர்ப்பம். ஒரு கூற்று உண்மையாகவும் மற்ற கூற்றுகள் பொய்யாகிற சந்தர்ப்பம் 3 சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து 3வது. மேலே உள்ள கூற்றுக்களை கூறிய பிள்ளைகளில் ஒருவர் மட்டும் ஞன்னலை உடைப்பதில் தொடர்பு பட்டவரெனின் அக்கூற்றுக்களுள் 2 மட்டும் உண்மையாகவும் 2 கூற்று உண்மையாகவும் ஏனைய அனைத்தும் பொய்யாகும் சந்தர்ப்பங்கள் எத்தனை உள்ளன? 2 கூற்று உண்மையா இருக்கணும், ஒன்று. ஒரு கூற்று 1 சார். 1. ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்குது. சோ ஆன்சர் வந்து 1வது. சார், அந்த கேள்வி திரும்ப கொஞ்சம் விளங்கப்படுத்தலுமா? எந்த கேள்விமா? 39, 40. ஓகே, 39 பாருங்க. என்ன கேள்வி? மேலே உள்ள கூற்றுக்களில் கூறிய பிள்ளைகளில் ஜன்னலை உடைப்பதில் தொடர்பு ஒருவர் மட்டும் ஜன்னலை உடைப்பதில் தொடர்பு ஒரு ஆள் தானே நாங்க எடுத்திருக்கோம். எல்லாத்துலயும் ஒரு ஆள் தான் உடைச்சன்னு எடுத்திருக்கோம். தொடர்பு பட்டவர் எனின் அக்கூற்றுக்களுள் ஒரு கூற்று மட்டும் உண்மையா இருக்கணும். இங்க பாருங்க, அக்கீல் உடைச்சன்னு எடுத்தா எத்தனை கூற்று மட்டும் உண்மை? எக்ஸ்கியூஸ் மீ, அக்கீல் உடைச்சன்னு எடுத்தா எத்தனை கூற்று உண்மை? ஒரு கூற்று உண்மை, ஏனைய அனைத்து கூற்றுக்களும் பொய். குமார் உடைச்சன்னு எடுத்தோம்னா எத்தனை கூற்று உண்மை? ஒன்று மட்டும் உண்மை, ஏனைய அனைத்தும் பொய். ஜக்கீரோட எடுத்தோம்னா எத்தனை கூற்று உண்மை? ஒரு கூற்று உண்மை, ஏனைய அனைத்தும் பொய். எத்தனை சந்தர்ப்பம் இருக்காப்ப? ஒரு சந்தர்ப்பம், 2 சந்தர்ப்பம், 3 சந்தர்ப்பம். 3 சந்தர்ப்பங்களா இருக்கா இல்லையா? அதே மாதிரி 2 மட்டும் உண்மையாகவும் ஏனைய அனைத்தும் பொய்யாகும் சந்தர்ப்பம் எத்தனை கூற்று இருக்குது? எத்தனை சந்தர்ப்பம்? ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்குது. அது யார்? என்ன சந்தர்ப்பம்? அசூர் உடைச்சன் எடுத்தா மட்டும் ஒரே ஒரு சந்தர்ப்பம். விளையாடாப்ப. ஓகே, அப்ப நாங்க அடுத்த பேப்பருக்குள்ள போவோமா? என்ன சரி சந்தேகங்கள் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். இல்ல. சரி, அடுத்த பேப்பருக்குள்ள போவோம். சார், ஓம், இதுக்கு ஆன்சர் சீட் எதுவும் இருக்கா சார்? ஆன்சர் சீட் அனுப்பிடவா? ஆம் சார். சரி, நான் அனுப்பி விடுறேன்னா. சரி, சரி.
ஸ்கிரீன் ஷேர் ஆகிற விளங்குதா? ஓம் சார். ஓகே. இதுலயும் நாங்க பேப்பரை தொடர்ச்சியா செஞ்சுட்டு போறதா இல்ல, கேள்வியே பாருங்க எதுல இருந்து செய்யலாம், எந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் செய்வோம் நீங்க சாய்ஸ் பண்ணுங்க. எல்லா கேள்வியும் கஷ்டமா விளங்குது அப்படியா? ரெண்டாவது கேள்வியில இருந்து போவோம் சார். ரெண்டாவது கேள்வி. சரி, ரெண்டாவது கேள்வியை பாருங்க. 6 தொடக்கம் 10 வரையிலான ஒவ்வொரு வினாவிலும் எண் சோடிகள் 4 தரப்பட்டுள்ளன. அப்ப 4 எண் சோடிகள் தந்திருக்காங்க. அதில் உங்களுக்கு சரி 2 நிமிஷம் டைம் தரேன், குயிக்கா செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 மினிட் டைம் தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தேவை நான் பேப்பர் செய்யறது இல்லை, நீங்க தான் பேப்பர் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, செஞ்சீங்களா பேப்பரை? சார் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? வந்துச்சு ஆன்சர்? வந்தது சார். கஷ்டமாலே சார். ஓகே தான் சார், கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, சரி. 6 தொடக்கம் 10 வரையிலான ஒவ்வொரு வினாவிலும் எண் சோடிகள் 4 தரப்பட்டுள்ளன. அதில் 3 எண் சோடிகளில் ஆரம்ப எண்ணில் உள்ளடக்கப்பட்டுள்ள இரு இலக்கங்களினை குறித்த கணித செய்கைக்கு உட்பட்டு இரண்டாவது எண் பெறப்பட்டுள்ளது. அவ்வாறு அந்த கணித செய்கைக்கு உட்படாத எஞ்சிய எண் சோடியை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இப்ப நோமலான ஒரு கேள்வி ஒன்றுதான். என்னது? ஆரம்பத்துல 2 எண் தந்திருக்கிறாங்களாம், இந்த 2 எண்ணையும் பயன்படுத்தி ஒரு கணித செய்கைக்கு உட்படுத்தி இந்த இரண்டாவது எண் பெறப்படுகிறான். சரியா? அப்படி கணித செய்கைக்கு உட்படாத எண் சோடியை தெரிவு செய்யணும். அப்ப முதலாவது எங்களுக்கு இது இப்படியான கேள்விகள் என்னத்துக்கு வாரன்னு சொன்னா, எங்களுக்கு எண்கள் தொடர்பான அறிகுறிக்கா என்கிறத செக் பண்றதுக்கு தான் வாரது. சரி, உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன் தானே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒற்றை எண்கள் சொல்லி தந்தேன், சொல்லி தந்தனா? சார் இரட்டை எண்கள் சொல்லி தந்தனா? முதன்மை எண்கள், சார். சதுர எண்கள், சார். கண எண்கள், கண எண்கள் சொல்லி தந்தனா? வர்க்க எண்கள் தானே சார்?
இல்ல கண எண்கள்னு சொல்லி உதாரணமா 1 இல்ல சார் அது சொல்ல இல்ல 20 சொல்லலையா 8 20 எல்லாம் இல்ல சார் 1 8 27 36 எல்லாம் சொல்லலையா இல்ல பாருங்க சார் ஒன்றின் ரெண்டுன்னு கணம் சொன்னா ரெண்டு எவ்வளவு 3 தரம் எழுதி போயிருக்கு ஒன்றின் கணம் ஒன்று ஒன்றின் கணம் 1 ஒரு இலக்கத்தின் 3 மடங்கு. ஒரு இலக்கத்தின் 3 மடங்கு ஒன்றின் கணம் 1 அதே மாதிரி 2ன் கணம் 8 ஒன்றின் கணம் 1 2ன் கணம் 8 3ன் கணம் 27 27 4ன் கணம் 36 சாரி 64 சரியா 64 5ன் கணம் 125 125 6ன் கணம் 216 இப்படி சொல்லி தந்தீங்கன்னா இது கண எண்கள் அப்ப 1 8 27 64 125 216 இதெல்லாம் கண எண்கள் அப்ப எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கேன் சரி இப்ப பாருங்க இது என்ன ஐடியான்னு சொல்லி இந்த கேள்விக்கு இந்த 2வது எண்கள் எல்லாத்தையும் பாருங்க எப்படிப்பட்ட எண்கள் இருக்குது சதுர எண்களா இருக்கு அப்ப இது சதுர இது ரெண்டும் எண்ணத்துக்கு உட்பாகி உள்ளாகி இந்த சதுர எண் வந்துருக்கீங்கன்னு சொல்லுங்க 6ல இருந்து 3 கழிச்சு 3 பேரும் 3 இந்த வர்க்கம் 9 வெரி குட் அப்ப 9 என்கிறது எதிர சதுர என்ன சதுர எண் 3 இந்த 3 வர்க்க எண் தான் 9 அப்ப 6ல இருந்து 3 கழிச்சிங்கன்னு சொன்னா என்ன வரும் 3 3ன் வர்க்க எண் 9 5ல இருந்து 3 கழிச்சிங்கன்னு சொன்னா ஆன்சர் 2ன் வர்க்க எண் 4 அதே மாதிரி 8ல இருந்து 2 கழிச்சிங்கன்னு சொன்னா ஆன்சர் 6 6 வர்க்க எண் 36 36 7ல இருந்து 1 கழிச்சிங்கன்னு சொன்னா ஆன்சர் 6 6ன் கணம் 6ன் வர்க்க எண் 36 36 ஆனா என்ன வந்திருக்குது 25 25 சோ அந்த கணிதகைக்கு உட்படாத எண் என்னன்னு சொன்னா 4வது சோடி கிளியரா ஆம் சார் ஓகே அடுத்தது 7வது கேள்வி லேசான ஒரு கேள்வி இது என்ன நடந்தது பாருங்க Very good. 3 வர்க்கம் என்ன 9 9 7 வர்க்கம் 49 49 9 41 எவ்வளவு 9 58 2 வர்க்கம் எவ்வளவு 4 4 அதே மாதிரி 6 வர்க்கம் 36 36 4 36 40 40 அதே மாதிரி 3 வர்க்கம் 9 9 2 வர்க்கம் 4 4 9 4 எவ்வளவு 13 இங்க என்ன வந்திருக்குது 16 சோ இது வித்தியாசம் வந்திருக்கு சரி அடுத்தையும் செக் பண்ணிக்கொள்ளுமா 7 வர்க்கம் 49 49 2 வர்க்கம் 4 49 4 53 53 சோ வித்தியாசம் இதுல வராதது ஆன்சர் வந்து 3வது கிளியரா ஆம் சார் ஓகே 8வது கேள்வி இது சார் எப்படி 1 தெரியுமா 2 பெருக்கப்பட்டு 1 2 கூட்டப்பட்டிருக்கு கூட்டப்பட்டு அடுத்த இலக்கம் வெரி பெறப்படுது குட் 1 தர 2 எவ்வளவு 2 2 1 தர 1 2 3 3 அப்ப 2 3 5 2 தர 3 எவ்வளவு 6 6 2 3 5 அப்ப எத்தனை வரணும் 11 ஆனா இங்க என்ன வந்துரு 14 14 அடுத்தையும் செக் பண்ணிக்கணுமா 3 தர 4 எவ்வளவு 12
மூன்றும் நாலும் 7 12 7 19. 19 ஸோ ஆன்சர் 19. 2 தர 5 10 10. 2 5 7 7. 10 7 17 17. ஸோ வராத ஆன்சர் என்ன ஆன்சர்? ரெண்டாவது 2 ஆன்சர். சரியா? ஆம் சார் ஆம். ஓகே. அடுத்தது இந்த ரெண்டும் ஒன்றும் கூட்டுப்பட்டு அதுல வர்க்கம் வெரி ரெண்டு குட். இலக்கமும் கூட்டு ஓகே. 2ம் 1ம் எவ்வளவு? 3 3 வர்க்கம் 9 3 வர்க்கம் 9. 5ம் 4ம் எவ்வளவு? 9 9. 9 வர்க்கம் எவ்வளவு? 81 81. ஆனா என்ன வந்திருக்குது இங்க? 80 80. ஸோ 2 3 எவ்வளவு? 5. 5 வர்க்கம் 25. 1 6 எவ்வளவு? 7. 7 வர்க்கம் 49. இதுல வித்தியாசமானது ரெண்டாவது ஆன்சர். சரி, அடுத்தது அடுத்தது சார் இப்போ முதலாவது இலக்கத்துல வர்க்கத்தோட பக்கத்துல வர இலக்கம் கூட்டிருக்காங்க. அப்ப 3 வர்க்கம் 9 பிளஸ் 1 10. 4 வர்க்கம் 16 பிளஸ் 3 19. அவ சொன்ன மாதிரி 7 வர்க்கம் எவ்வளவு? 49 49. பக்கத்துல வர 1 கூடினா 50. 4 வர்க்கம் எவ்வளவு? 16. 16 இந்த 3 கூட்டினா 19. இந்த 3 வர்க்கம் எவ்வளவு? 9. 9 1 கூட்டினா 10. இப்ப 2 வர்க்கம் 4. 4 3 கூட்டினா 7 7. ஆனா என்ன வந்திருக்கீங்க? 9 9. சோ ஆன்சர் வந்து 1வது. கிளியரா பண்ண கேள்வி? சார் ஒரு நிமிஷத்துல இது எப்படி வந்திக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கலுமா சார்? என்னென்னமா நான் தான் சொன்னது, வர்க்க எண்கள் தெரியணும். கேள்வி இப்ப பார்த்தோன்னே எங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிற மாதிரியான நுழைய இருக்கணும். அப்ப நிறைய கேள்வி நாங்க செய்யணும் இதே மாதிரி. ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது இன்னும் நைத்திகது எத்தனை 14 சொன்னா இன்னும் 20 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இருக்கிற நாட்களுக்குள்ள கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நிறைய நான் உங்கள்ட்ட சொன்னது ஆரம்பத்திலேயே ஒரு ஐக்யூ புக் கொண்டு வாங்கி கேள்விகள் செஞ்சு பழகுங்க. நீங்க சார் செய்ய இந்த செய்ய பழ ஸ்டார்ட்ல செய்யாம ஸ்டார்ட்ல செஞ்சா நல்லமா இல்லாட்டி கொஞ்சம் லாஸ்ட்ல அப்படி செஞ்சா நல்லமா? அது உங்களை பொறுத்தவரைமா. நீங்க கேள்விய பாப்பீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. இந்த கேள்விய பாப்பீங்க. உங்களுக்கு சம்டைம் என்ன செய்யலாம், இந்த கேள்வி விளங்கலாம் அல்லது விளங்காம போகலாம். அப்ப எங்களுக்கு தெரியணும் எப்படியும் எண் தொடர்கள் வந்தா எண் தொடர்கள் வந்து ஒன்று வர்க்க எண்கள் அல்லது அந்த எண்கள் பெருக்கப்படும், கூட்டுப்படும், கழித்தல். இதான் விஷயம் இருக்க போகுது. இதை தவிர வேற ஒரு விஷயமும் இல்லை. அப்ப நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு செய்ய ஏழு மாறிக்குது. வர்க்கங்களை யூஸ் பண்ணி பாப்பீங்க. நோமலா அந்த கேள்வியே பாப்பீங்க. செய்ய ஏழு மாறிக்கா உங்களுக்கு செய்ய ஏழு மாதிரி தான் நீங்க செய்வீங்க. இல்லாட்டி இதை விட்டு போட்டு உங்களுக்கு லேசான கேள்விக்கு போங்க. சரியா? சரி சார். சரி, அடுத்தது என்ன கேள்வி செய்வோம்? முதலாவது பாப்போமே சார். முதலாவது இருக்கட்டுமே, கொஞ்சம் கடைசியா பாப்போமே. சரி, வேற கேள்வி முதலாவதுக்கு பிறகு 3வது கேள்வியும் செய்யும் சார். எப்படிமா? முதலாவதுக்கு பிறகு அந்த 3வது கேள்வி 11 தொடக்கம் 15 வரை அது கொஞ்சம் கஷ்டமா மாதிரி இருக்கு. ஓகே, 11 தொடக்கம் 15 பாருங்க. இது ஒரு கஷ்டமும் இல்லை, இலகுவான ஒரு கேள்வி உண்டு. இது வந்து தரவுகளை ஒழுங்கமைத்தலோட தொடர்புடைய ஒரு வினா. கடைசியா நடந்த ஹெல்த் எம்ஐக்கும் இப்படி ஒரு கேள்வி வந்து ஹெல்த் எம்ஐலி நமக்கு யார் இருக்கீங்களா? இல்ல சார். ஹெல்த் எம்ஐக்கு இப்படி ஒரு கேள்வி ஒன்று வந்து 2 பில்டிங் இருக்குது, அதுல வைத்தியர்கள் டாக்டர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ற முறையை பத்திய கேள்வி ஒன்று வந்து. சரி, இது எப்படி செய்யறேன்னு பார்த்துக்கொள்ளுங்களா? சரி,
அப்ப இது வந்து தரவுகளை ஒழுங்கமைத்தால் தரவுகளை ஒன்றொண்டா வாசிக்கிற போது நாங்க விளங்குறத நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு விளங்கின மாதிரி போட்டுட்டு போறது. சார் கேள்வியை பாருங்க. ஓ சில நேரங்கள்ல தரவுகள் வாசிக்க கொள்ள அவங்க என்ன சொல்ல வராங்கன்றே விளங்குது இல்லையா சார் சில தரவுகள்ல. இந்த தரவு உங்களுக்கு விளங்கலையா? இதுல எது இல்ல இந்த தரவு நான் இல்ல, அந்த சொல் வேற தரவுகள் வார நேரம் சிலது வந்து என்னத சொல்ல வாராங்கன்னு கெச் பண்ணி கொள்றது கஷ்டமாக்கே சார். அப்படியான டைம்ல நீங்க என்ன செய்யுங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த தரவை நோட் பண்ணி வைங்க. நீங்க ஒரு சில தரவுகள் செஞ்சுட்டு போகல அது உங்களுக்கு விளங்க மாறிக்கும். ஃபர்ஸ்ட் டைமோட வாசிக்கிற போது விளங்க மாறிக்கும். மிச்ச தரவுகளை நீங்க வாசிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு சம்டைம் அதை என்ன செய்யும், அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ற விளங்கும். சரி, நாங்க இதை பார்ப்போம். 11 தொடக்கம் 15 வரை உள்ள வினாக்கள் மாடி வீடு பற்றிய தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. ஒரு மாடி வீடு, சரியா? தரைத்தளத்தையும் மேலும் 2 தளங்களையும் கொண்ட இவ்வீட்டில் 13 அறைகள் உள்ளன. என்னையா? 13 ரூம் இருக்கு, ஒரு வீடு உண்டு, மேற்தளம் உண்டு, அதுக்கு மேல உண்டு, அப்படியா தரைத்தளம் இல்ல உண்டு. வேற என்ன விஷயமா? முதலாவது கேள்வியே கிரகிக்க தெரியும். முதலாவது அவர் சொன்னது ஓகே, இன்னும் நல்லா கிரகிக்கலாம். எப்படி கிரகிக்கலாம்? தரைத்தளத்தையும் சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். தரைத்தளத்தை ஓகே ஓகே கொஞ்சம் வெயிட்டா. தரைத்தளத்தையும் மேலும் 2 தளங்களையும் கொண்ட இவ்வீட்டில், அப்ப தரைத்தளம் ஒன்று போட்டிருக்குது, மேலும் 2 தளங்கள் இருக்குது. அப்ப எத்தனை தளங்கள்? 3. 3 மாடி. 3. தரைத்தளம் எங்க இருக்கும்? ஆக மேலுக்கு மசிலாக்கள் எப்படி போடுறா, இது தரைத்தளம், இது முதலாம் தளம், இது 2ஆம் தளம், இப்படி போடுறேன். இப்படி போட்டா சரி வருமா? இல்ல சார். பில்டிங்ல ஸ்ட்ரக்சருக்கே போடுவோம், அப்பதான் எங்களுக்கு லேஸ் அடிக்கும். இப்ப தரைத்தளம் எங்க இருக்கும்? கீழே இல்ல, அதுக்கு மேல என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், முதலாம் தளம், அதுக்கு பிறகு 2ஆம் தளம். எப்படி இந்த 3 தளங்கள்லயும் மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது? 13 அறைகள் இருக்கு. என்ன 13 அறைகள் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது. அதில் 5ல் ஒருவரும் வசிப்பதில்லை. அதில் 5ல் எத்தனை பேர் ஒருத்தரும் வசிக்கிற இல்லையா? அப்ப வசிக்கிறது எத்தனையில? 8 ரூம்ல வசிக்காங்க, 5ல் யாரும் வசிக்கல. அவன் தந்த தரவுகளை போட்டுட்டோமா இல்லையா? முதலாவது தடவை போட்ட பாருங்க. தரைத்தளம், முதலாம் தளம், 2ஆம் தளம், 13 அறைகள், அதுல 8ல வசிக்காங்க, 5ல வசிக்கல. சோ முதலாவது தரவு முடிஞ்சு. அடுத்தது ஏனையவற்றில். அப்ப ஏனையவற்றில்டா அந்த 8 தளத்திலையுமே 2 வியாபாரிகளும், வியாபாரிகள் எத்தனை பேரு? 2 பேரும், 2 பொறியியலாளர்களும், 3 கணக்காளர்களும், 1 மருத்துவரும் வசிக்கின்றனர். 2 வியாபாரிகள், 2 பொறியியலாளர்கள், 3 கணக்காளர்கள், 1 மருத்துவர். ஒவ்வொரு தளத்திலும் குறைந்தபட்சம் 3 ஆகவோ அல்லது 6க்கு மேற்படாமலோ அறைகள் உள்ளன. என்னையா? ஒவ்வொரு தளத்திலையும் 3 குறையாமலும் 6க்கு மேற்படாமலும், 3 குறையாமலும் 6க்கு மேற்படாமலும் அறைகள் இருக்குதான். எத்தனை அறைகள் தெரியா? ஆனா 3 கூடல்ல 6, சாரி 3 குறையல்ல 6க்கு கூடல்ல. சரி, இது விளங்கிட்டா உங்களுக்கு? அடுத்தது, எந்த தளத்திலும் ஒரே பதவியை கொண்ட 2 வசிப்பதில்லை. என்னையா? ஒரே வேலையில இருக்காங்க, 2 பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு தளத்தை உதாரணமா தரைத்தளத்தை எடுத்தோம்டா, ஒரே வேலை செய்யற 2 பேர் இருப்பாங்களா? இல்ல இருக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, கணக்காளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். 3 பேர் 3 பேர். இருக்காங்க. எத்தனை தளங்கள் இருக்குது? 3 தளம். ஆ. ஒரு ஆளை போடலாம். அப்ப ஒவ்வொன்றிலையும் ஒரு ஆளை போடலாம். அப்ப 2ஆம் தளத்துல ஒரு கணக்காளர், முதலாம் தளத்துல ஒரு கணக்காளர், தரைத்தளத்துல ஒரு கணக்காளர். சரியாப? சரி,
அப்ப கணக்காளர் விஷயம் முடிஞ்சு, கணக்காளர்களை ரூமுக்கு போட்டாச்சு. அடுத்தது மேற்றளம் 2 உள்ள 4 அறைகளில், அப்ப மேற்றளம் 2 எத்தனை அறைகள் இருக்கா? 4. 4 அறைகள் இருக்கா. மேற்றளம் 2 4 அறைகள் இருக்குதா. 4 அறைகளில் ஒன்றில் ஒரு வியாபாரி வசிக்கின்றார். ஒன்றில் என்னையா? ஒரு வியாபாரி இருக்கிறார். வியாபாரி வசிக்கின்றார். அவருக்கு ஒரு அயலவர் இருக்கின்றார். அவருக்கு வேறு அயலவர்கள் இல்லை. அவருக்கு ஒரு அயலவர் இருக்கிறார். யார் அது? கணக்காளர். அவ வேறு வேற யாருமே இல்லையா? அப்ப 2 பேர் தான் இதுல வசிக்காங்க, வேற யாருமே இல்லைன்னு சொன்னா 2 அறைகள் வெற்று அறைகளா இருக்கு. விளையாண்டா? ஓகே. பாருங்க, மேற்றளம் 2 உள்ள 4 அறைகளில் ஒன்றில் ஒரு வியாபாரி வசிக்கின்றார். அவருக்கு ஒரு அயலவர் இருக்கின்றார். அவருக்கு வேறு அயலவர்கள் இல்லை. சரி, அப்ப அந்த தரவு முடிஞ்சு. அடுத்தது வியாபாரிகள் அடுத்தடுத்துள்ள 2 தளங்களில் வசிக்கின்றனர். வியாபாரிகள் என்னையா? அடுத்தடுத்துள்ள தளங்கள்ல வசிக்கிறாங்களா? இப்ப இதுல வியாபாரி வசிச்சார் என்று சொன்னா அடுத்த வியாபாரி எங்க வசிப்பாரு? முதலாம் தளத்துல வசிப்பாரு. ஏன்னா அடுத்தடுத்து உள்ள தளங்கள்ல வசிக்கிறவர். சோ வியாபாரி. அப்ப வியாபாரி 2 பேர். எத்தனை பேர் வியாபாரிகள் இருக்காங்க? 2. அப்ப அந்த 2 பேர், அவங்க 2 பேருக்கும் ரூம் போட்டாச்சு. அது சரி. பொறியியலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 2. 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப பொறியியலாளர்கள் 2ஆம் ஃப்ளோர்ல, செகண்ட் ஃப்ளோர்ல வரையிலுமா? 2ஆம் தளத்துல இல்ல. ஏன்னா அதுல ரூம்ஸ் இல்ல. இப்ப 2 ரூம்ஸ் வெட்டாரி, ரூம்ஸ் இல்ல. அவ பொறியியலாளர் எங்க வருவாங்க? தரைத்தளத்துல ஒன்றும் தரைத்தளத்துல உண்டும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உண்டும். சோ பொறியியலாளர்களையும் ரூமுக்கு போட்டாச்சு. பேலன்ஸ் யார் இருக்கா? ஒரு மருத்துவர் இருக்காரு. சரி, அடுத்த தடவை பாருங்க. மருத்துவர் ஒருவர் வியாபாரியின் அயலவர் அன்று. வியாபாரியோட அயலவர யார் வரமாட்டா? டாக்டர் வரமாட்டார். எங்க வருவார் டாக்டர்? டாக்டர் வந்து வியாபாரி வசிக்கிற தளத்துல வசிக்க மாட்டார். அப்ப டாக்டர் வந்து எங்க வசிப்பாருண்டா? வியாபாரி வசிக்காத தரைத்தளத்துல வசிப்பாரு, இருப்பாரு. வைத்தியரையும் போட்டாச்சா? வைத்தியரையும் போட்டாச்சு. அப்ப அந்த தரவு முடிஞ்சு. அடுத்த கடைசி தளம் மேற்றளம் 1 ஒரு அறையும் பெரிதாக இல்லை. முதலாம் தளத்துல என்னையா? 2 ஒன்றும் எம்டி இல்லையா? எத்தனை ரூம் இருக்கா முதலாம் தர இதுல? 3 ரூம்கள் இருக்கு, 3 அறைகள். மேற்றளம் 2ல 4 அறைகள், மேற்றளம் 1ல 3 அறைகள். மொத்தம் எத்தனை அறைகள்? 7. 13 அறைகள் மொத்தம் இந்த ரூம், இந்த ஃப்ளோர்ஸ்ல இருக்குது. அதுல 7 போனா தரைத்தளத்துல எத்தனை ரூம்ஸ் இருக்கு? 6 ரூம் கொண்டிருக்கும் தரைத்தளம். 6 ரூம் இருக்கு. இல்ல நான் கேக்குறது ரூம்ஸ் எத்தனை இருக்குன்னு கேக்குறேன். ரூம்ஸ் இருக்கு, சரியா? இப்ப தரைத்தளத்துல 6 பேர் வசிக்கிறாங்க. சாரி, 6 ரூம்ஸ் இருக்குது, 3 பேர் வசிக்கிறாங்க. எத்தனை ரூம்ஸ் வெற்றா இருக்கும்? 3 வெற்றா இருக்கும். பாருங்க, பாருங்க. அவன் சொன்னா என்னது? 8ல வசிக்கிறாங்க, 5ல யாரும் வசிக்கல. 5ல யாரும் வசிக்கல, பாத்தீங்களா? எங்க வசிக்கல 5ல? தரைத்தளத்துல 3 பேர். நான் இதை மேற்றளம் 1ன்னு மாத்துறேன், இது மேற்றளம் 2ன்னு மாத்துனா சரி. மேற்றளம் 2ல 2 பேர் வசிக்கல, தரைத்தளத்துல 3 பேர் வசிக்கல. சரி,
இதோட மேற்களம் 2இல் எத்தனை அறைகள் பெரிதாக உள்ளன? எத்தனை அறைகள்? 2. 2 அறைகள். சோ ஆன்சர் வந்து 2. மேற்றளம் 1இல் எத்தனை அறைகள் உள்ளன? மேற்றளம் 1இல் எத்தனை அறைகள் உள்ளன? 6. மேற்றளம் 1ல மேற்கடத்துல 3. 3 சார். 3. 1வது ஆன்சர். தரைத்தளத்தில் வசிப்பவர்களின் பதவிகள் யாவை? கணக்காளர், பொறியியலாளர், வைத்தியர். பொறியியலாளர், டாக்டர். 4வது ஆன்சர். மேற்றளம் 1இல் வசிக்காதவர் யார்? வைத்தியர். வைத்தியர். சோ மருத்துவர். சோ ஆன்சர் வந்து 1வது. அடுத்தடுத்துள்ள இரு தளங்களில் மாத்திரம் வசிப்பவர்கள் யார்? வியாபாரி, பொறியியலாளர். கணக்காளர். கணக்காளர் வேணும். வியாபாரி. இப்ப கணக்காளர் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா கீழே 3ல என்ன கேள்வின்னு பாருங்க. இரு தளங்களில் மாத்திரம். இரு தளங்களில் மாத்திரம் வசிப்பவர். அடுத்தடுத்துள்ள இரு தளங்களில் மாத்திரம். அடுத்தடுத்துள்ள 2 தளத்துல அடுத்தடுத்துள்ள 2 தளங்கள்ல மாத்திரம் வசிக்கணும். அடுத்தடுத்துள்ள 2 தளங்கள்ல மாத்திரம் வசிக்கணும். சோ கணக்காளரை பாத்தீங்கன்னா அடுத்தடுத்துள்ள 3 தளங்கள்ல வசிக்கிறார். கணக்காளர் வர மாட்டாரு. சோ ஆன்சர் வந்து மருத்துவர், வியாபாரி, பொறியியலாளர். வியாபாரி, பொறியியலாளர். சோ ஆன்சர் வந்து 2வது. சரி, இதுல யாருக்கா டவுட்ஸ் இருக்குதா? சந்தேகங்கள்? இல்ல. சரி, அடுத்த என்ன கேள்வி செய்யலாம்? 21 பாப்போமே சார். 21. பெரிய ஒரு கணக்கு இருக்கட்டுமா? பெரிய ஒரு கணக்காக இருக்கட்டும். சரி, 16 தொடக்கம் 20 வரையான வினாவை பார்ப்போம். நான் தனியொரு விளங்கப்படுத்த வேண்டிய கேள்வியா? இது முக்கியமான கேள்வி. கடைசியா ஒரு எக்ஸாம்ல வந்த கேள்வி உண்டு. 21 தொடக்கம் 25 நல்ல ஒரு கேள்வி, லேசான கேள்வி, தெளிவா விளங்கப்படுத்துறேனா? சரி, 16 தொடக்கம் 20 வரை உள்ள வினாக்கள் பின்வரும் பந்தியையும் அதன் கீழ் தரப்பட்ட சொற்கள் பட்டியலையும் அடிப்படையாக கொண்டவை. ஓகே, ஒரு 3 நிமிஷம் டைம் தரேன், செஞ்சு பாருங்க. 3 நிமிஷம் டைம் தரேன், செய்து பாருங்கள்.
சரி, சொன்னீங்களா? ஆம் சார். ஓகே, சரி பாப்போமா. பாருங்க எப்படின்னு இந்த கேள்வி. ஆயிரத்தி 1900 கடல்சார் மாசடைதலை தடுப்பதற்கான வளையம். என்ன தலைப்பு? கடல்சார் மாசடைதலை தடுப்பதற்கான வளையம். 1976 கடல்சார் வளைய சட்டம். இது கடைசியா MSO எக்ஸாமுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்துச்சா? ஓகே, இப்படி ஒரு கேள்வி வந்தது, இடைவெளி நிரப்புற மாதிரி. இப்ப அண்மை காலமா இந்த இடைவெளி நிரப்புற கேள்வி அடிக்கடி வருது. சரியா? நான் கேள்வி எப்படியான கேள்வி போட்டுக்கிறேன், அண்மை காலங்கள்ல வரக்கூடிய கேள்விகளை போட்டுக்கிறேன். அண்மை காலங்கள்ல உளச்சார்பு எக்ஸாம்ஸுக்கு எப்படி கேள்விகள் கேட்கப்படுதோ அதே மாதிரியான வினாக்களை போட்டுக்கிறேன். சோ இதே மாதிரி தான் கேள்வி வருமானு கேட்டா இன்ஷால்லா இப்படிதான் வரும்னு நம்புறேன். ஏன்னா இப்படிதான் வரும். அடுத்த இது இல்லாம கேள்விகள் வரலாமாண்டா சம்டைம் வரலாம், வராமையே போகலாம். இதே மாதிரியான நிறைய கேள்விகள் வரும், அது நான் ஷுவர் பண்ணி சொல்லுவேன். நாங்க படிக்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் வரும். ஆனா இதே கேள்விதான் எக்ஸாக்டா வருமா? இல்ல. நாங்க படிக்கிற கேள்விதான் சரி அங்க வருமா? இல்ல. இல்ல. அதை நல்லா விளங்கி கொள்ளணும், தெளிவா விளங்கி கொள்ளணும். சோ நாங்க படிக்கிற விஷயம் கன்செப்ட நல்லா விளங்கி கொள்ளுங்க. சோ அதை வச்சுக்கொண்டு நாங்க எக்ஸாம்ஸுக்கு சிட் பண்ற மாதிரி போங்க. அதோட மட்டும் நாங்க இங்க படிக்கிறதோட மட்டும் நின்றாம இருக்கக்கூடிய 20 நாட்களை பிரயோசனமா பயன்படுத்துங்க. உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு புத்தகம் ஒன்று வாங்க, ஐக்கியூ புக் ஒன்று வாங்கி அதுல கேள்விகளை செஞ்சு பழகுங்க. செஞ்சு பழகுற போது உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் என்னமோ இருந்தா எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்க. நான் அவங்களுக்கு என்ன செய்வேன், அதை தெளிவுபடுத்தி அனுப்புவேன். சரி, இப்ப நாங்க கேள்விக்குள்ள போவோம். 1976 கடல்சார் வளைய சட்டம் மாசடைதலை தடுப்பதற்கான வளையங்களை ஸ்தாபிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த வளையங்களை நாட்டு கடலுக்கு தனியாக கடலுக்கு தனியாக அமைக்க வேண்டுமா? கடலுக்கு அந்த சொற்களை போட்டு பாருங்க. மாசடைதல் வர தனியாக அமைக்கப்பட வேண்டுமா? நாட்டு கடலுக்கு தனியாக அமைக்கப்படணும் அப்படி சொல்றியா? நாம இல்ல, நாட்டுக்கடலுக்கு கடல் அமைக்கப்பட வேணும் அப்படி சொல்றா? வித்தியாசம் அமைக்கப்படணும் இல்ல, நாட்டு கடலுக்கு அடுத்ததாக என்ன செய்யணும்? அமைக்க வேண்டும். சோ நாட்டுக்கடலுக்கு அடுத்ததாக அமைக்க வேண்டும். உங்களுக்கு போன முறை MSO எக்ஸாமுக்கு வந்தது என்ன கேள்விண்டா, ஜவஹர்லால் நேருல ஆப்ரஹாம் லிங்கன் அவரு தண்ட மகனுக்கு
எழுதின ஒரு கடிதம் ஒன்று வந்து நினைக்கிறேன், அதுல ஃபில் பண்ண சொல்லி. சரி, அப்ப நாட்டுக்கடலுக்கு அடுத்ததாக அமைக்க வேண்டும் எனவும் அத்தகைய வளையங்களில் மாசடைதலை தடுப்பதற்கும் சுற்றாடல் சமநிலையை இப்ப நான் முடியுது. அப்ப என்னத்துல ஆரம்பிக்கும்? பேணுவதற்கும் இப்ப நான் முடிஞ்சா என்னத்துல ஆரம்பிக்கும்? பானாவுல வரக்கூடிய ஒரு சொல்ல ஆரம்பிக்கும். பானாவுல வரக்கூடிய சொல் என்ன இருக்கீங்க? பேணுவதற்கும் பிரகடனமும் இருக்குது, பேணுவதும் இருக்குது. அப்ப சமநிலையை பிரகடனத்தின் வராது. அப்ப என்ன வரும்? சமநிலையை பேணுவதற்கும். சோ 7வது வரும், பேணுவதற்கும் உரிய அமைச்சர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதில் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. கடல்சார் வளைய பிரகடனத்தின் இப்ப நான் முடிஞ்ச இடத்துல ஆரம்பிக்கும். பானா பானாவுல வரக்கூடிய அடுத்த சொல்ல என்ன இருக்குது? பிரகடனத்தின் கீழ் நாட்டுக்கடல் அளக்கப்படும் மூலக்கோட்டிலிருந்து 200 கடல் மைல். ஏன் கடல் மைல் சொல்ற? கடல் அளக்குற நாங்க என்னத்துல? கடல் மைல்ல தான் கடலை அளப்போம். நாட்டு கடல் எப்படி அளக்குற நாங்க? கடல் அளக்குறது கடல் மைல்ல. அப்ப கீழ் நாட்டுக்கடல் அளக்கப்படும் மூலக்கோட்டிலிருந்து 200 கடல் மைல் தூரத்தில் ஒரு வளைய எல்லைகள் துணியப்படும். கடல்சார் மாசடைதல் பற்றிய தலைப்பு என்னத்தை பத்தி? கடல்சார் மாசடைதலை பத்தியான தலைப்பு. அப்ப கடல்சார் மாசடைதலை பற்றிய மாசடைதல் பற்றிய விசேட கட்டளைகள் 1981 இலங்கை அரசியலமைப்பில் சட்டமாக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் 1வது. விஷயம் விளங்கிட்டா? அப்ப எப்படி வாசிக்கிற, எப்படி விளங்கிக் கொள்ற விஷயம் விளங்கிட்டாங்களோ? இப்ப தெளிவா இந்த சொற்களை போட்டு வாசிச்சு பாருங்க. எப்படி திரும்ப வாசிச்சு பாருங்க. 1976 கடல்சார் வளைய சட்டம் மாசடைதலை தடுப்பதற்கான வளையங்களை தாபிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த வளையங்களை நாட்டுக்கடலுக்கு அடுத்ததாக அமைக்க வேண்டும். இந்த சோல்தான் இடத்துல விளங்கல சார். நாட்டுக்கடலுக்கு அடுத்ததாக அமைக்கிறேன்னு சொன்னா நாட்டுக்கடல் இருக்குதானே? நாட்டுக்கடல் என்னையா சார்? ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியா தானே சார் அந்த கடல் எல்லைகள் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இத பாருங்க என்ன சொல்லி இந்த துண்டு. நாட்டுக்கடல் அளக்கப்படும் மூலக்கோட்டிலிருந்து என்னது? மூலக்கோட்டிலிருந்து 200 கடல் மைல் கடல் மைல் தூரத்தில் ஒரு வளைய எல்லைகள் துணியப்படும். என்னையாம்? கடல்சார் வளைய பிரகடனத்தின் கீழ் கடல்சார் வளைய பிரகடனம் ஒன்று இருக்குதான். அதுக்கு கீழே நாட்டுக்கடல் அளக்கப்படும் மூலக்கோட்டிலிருந்து 200 மைல் தூரத்தில் ஒரு வளைய எல்லைகள் துணியப்படும். என்னதுக்கு? நாட்டுக்கடலுக்கு அடுத்ததாக அந்த என்னது மாசடைதல் வளையத்தை உருவாக்குறது. சரியா? சரி, பாருங்க. மாசடைதலை தடுப்பதற்கான வளையங்களை தாவிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி அந்த வளையங்களை நாட்டுக்கடலுக்கு அடுத்ததாக அமைக்க வேண்டும் எனவும் அத்தகைய வளையங்களில் மாசடைதலை தடுப்பதற்கும் சுற்றாடல் சமநிலையை பேணுவதற்கும் உரிய அமைச்சர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சரியா? நாட்டுக்கடல்னு சொல்றது நாங்க என்னன்னு சொன்னா
12 நியூட்டிக்கல் மைல்னு நினைக்கிறேன். 1 to 12 நியூட்டிக்கல் மைல். அடுத்து 12ல இருந்து 24 நியூட்டிக்கல் மைல். 24ல இருந்து அப்படி கடல் வளையங்கள் இருக்குது, நான் ஞாபகம் இருக்குது. சரி, இப்படி திரும்ப திரும்ப நீங்க வாசிக்கிற போது உங்களுக்கு சம்டைம் விளங்காம போனாலும் விளங்கும். அடுத்து சமநிலையை இப்ப நாவுல முடிஞ்சா பானாவுல வரக்கூடிய சொல் ஆரம்பிக்கும். பானாவுல வரக்கூடிய சொல் பிரகடனம் பேணுவதற்கும் என்று சொல்லி இருக்குது. அதே மாதிரி அடுத்தது வளைய இப்ப நாவுல முடிஞ்சா அடுத்தது வர சொல் பானாவுல ஆரம்பிக்கிறது. பிரகடனத்தின் கீழ் நாட்டுக்கடல் அளக்கப்படும் மூலக்கோட்டிலிருந்து 200 கடல் மைல், கடல் அளக்கிறது கடல் மைல் அளப்போம் தூரத்தில் ஒரு வளைய எல்லைகள் தெரியும். சோ இந்த கேள்வி இருக்குதானே, இந்த கேள்வி வந்து நான் எடுத்த சுயம் அடுத்த கேள்வி இல்லை. இதுல இருக்கிற ஒரு கேள்வியும் நான் சுயம் அடுத்த கேள்வி இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிள், அண்மையில வந்த ஒரு எக்ஸாம்ல வந்த கேள்வி. சரியா, இப்படி வந்துருக்கு கேள்வி. ஓகே, பந்தியில் ஏனும் மூலம் காட்டப்படும் வெற்றிடத்துக்கு வராது 9, பிக்கு வாரது 7, சிக்கு வாரது 5, டிக்கு வாரது 3, ஈக்கு வாரது 1. சரி, அடுத்த என்ன கேள்வி செய்வோம்? இது இருக்கட்டும், 21ல இருந்து 25 இருக்கட்டும், 26ல இருந்து 30 இருக்கட்டும். இதுவும் முக்கியமான ஒரு கேள்வி, ஃப்ரெஷ்ஷா படிக்கணும் அதெல்லாம். சரி, 31ல இருந்து 35 இதுக்கும் ஒரு டைம் எடுக்கும். இதுவும் இருக்கட்டும். இது கூற்று கேள்விகள். இது இருக்கு சார், அந்த எண் தொடராத பாப்பமே. இதை பாப்பா 41ல இருந்து 45 சம்டைம். இது லேசான கேள்வி தானே, லேசான கேள்வி பாப்பா. இதுல பாருங்க, ஒரு 2 minutes 3 minutes டைம் தர, செஞ்சு பாருங்க. 3 நிமிடம். சரி, செஞ்சீங்களா? ட்ரை பண்ணி பாத்தீங்களா? சரி, பாருங்க. 41 தொடக்கம் 45 வரை உள்ள ஒவ்வொரு வினாவின் கீழையும்
குறித்த ஒரு பொதுவான கோளத்திற்கு எண்கள் இடப்பட்ட 4 உருவங்களின்படி தரப்பட்டுள்ளன. அதற்கேற்ப வினாக்குறி என்ற இடத்திற்கு இடுவதற்கு மிகவும் பொருத்தமான எண்ணை கண்டறிந்து அந்த எண்ணை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சரி, 41வது கேள்வியை பாருங்க. நான் உங்களுக்கு எப்ப என்ன சொல்லுகிறேன்? நான் எப்படி சொல்லுகிறேன்? ஒன்று வர்க்கங்கள் வரலாம், கூட்டல், பெருக்கல், சதுரம். சரி, இந்த 58 அல்லது இந்த 28 எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்க. 8 வர்க்கம் 64 இருந்து 6 கழிச்சிருக்காங்க. அதே மாதிரி 8 வர்க்கம் எவ்வளவு? 64. 64. 64ல இருந்து 6 கழிச்சா 58. அதே மாதிரி 6 வர்க்கம் 36. 36ல இருந்து 8 கழிச்சா 28. 28. அதே மாதிரி 10 வர்க்கம் 100. 100ல இருந்து 7 கழிச்சா இந்த வார 7 கழிச்சா 93. 7 வர்க்கம் 49. 49ல இருந்து இந்த வார 10 கழிச்சா 39. 5 வர்க்கம் 25. 5ல இருந்து 6 கழிச்சா 25ல இருந்து 6 கழிச்சா 19. 6 வர்க்கம் 36. 36ல இருந்து 5 கழிச்சா 31. அதே மாதிரி 6 வர்க்கம் 36. 36ல இருந்து 3 கழிச்சா 33. 3 வர்க்கம் 9. 9ல இருந்து 6 கழிச்சா 3. அடுத்த கேள்வி எல்லாரும் செஞ்சிருப்பீங்க. ஈஸியான ஒரு கேள்விதான். 10 மஞ்சு எவ்வளவு? சாரி, 10 மஞ்சு 25. 25ஓட இந்த ஆரம்பத்துல வரக்கூடிய 10 கூட்டினா 35. 20 13 வந்து 33. 33 இந்த கடைசியில முதல்ல வரக்கூடிய 20 கூட்டினா 53. இந்த 10 18 28. இந்த 28ஓட 18 கூட்டினீங்கன்னு சொன்னா இந்த வரக்கூடிய 46. 13 5 வந்து 18. 18ஓட 13 கூட்டினீங்கன்னு சொன்னா 31. அப்ப ஆன்சர் வந்து 31. சரியா? அடுத்தது 8 வர்க்கத்துல இருந்து 7 வர்க்கத்தை கழிச்சிருக்காங்க. வெரி குட். இப்ப பாருங்க, 8 வர்க்கம் எவ்வளவு? 64. 64ல இருந்து 7 வர்க்கம் 49 கழிச்சீங்கன்னா 15. இந்த 6 வர்க்கம் 36. 9 வர்க்கம் 3 வர்க்கம் 9. 36ல இருந்து 9 கழிச்சீங்கன்னா 27. 10 வர்க்கம் 100. 100ல இருந்து 8 வர்க்கம் 64 கழிச்சீங்கன்னு சொன்னா 36. அதே மாதிரி 9 வர்க்கம் 81. 81ல இருந்து 9 கழிச்சீங்கன்னு சொன்னா ஆன்சர் வந்து 72. சரி, 44வது கேள்வி எல்லாரும் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 44வது கேள்வி என்னன்னு சொன்னா 4 தர 5 எவ்வளவு? 20. 20. 2 6 கழிச்சிருக்காங்க. 20ல இருந்து 6 கழிச்சா 14. அதே மாதிரி 7 8 56. 56. 4 தர 5 20. 56ல 20 கழிச்சா 49. 3 36. 12. 49ல இருந்து 12 கழிச்சோம். சரி, 7 49. 4 12. 49ல இருந்து 12 கழிச்சீங்கன்னு சொன்னா 37. அதே மாதிரி I3 15. 15ல இருந்து O5 5 கழிச்சீங்கன்னு சொன்னா ஆன்சர் வந்து 10. அதே மாதிரி இந்த கேள்வியும் செஞ்சிருப்பீங்க. 6 5 30. 30ஓட 3 கூட்டினா 33. அதே மாதிரி கொஞ்சீங்களா 33ல இருந்து எத்தனைய கழிக்கீங்க? 6 மஞ்சள் கூட்டினா எவ்வளவு? 11.
33ல இருந்து 11 கழிச்சீங்கடா 22. அதே மாதிரி 7 தர 4 28. 28ஓட இந்த 2 கூட்டினீங்கன்னு சொன்னா 30. 7 4 எவ்வளவு? 11. 11. 30ல இருந்து 11 கழிச்சீங்கடா 19. 3 தர 9 27. 27ஓட 5 கூட்டினீங்கன்னு சொன்னா 32. இந்த 32ல இருந்து 3 9 எவ்வளவு? 12 கழிச்சீங்கன்னு சொன்னா 20. அதே மாதிரி 8 8 64. 64ஓட இந்த 7 கூட்டினீங்கன்னு சொன்னா 71. 8 மட்டும் 16. 71ல இருந்து 16 கழிச்சீங்கன்னு சொன்னா எவ்வளவு வரும்? 55. 61 55. ஆன்சர் வந்து 55. சார் லேசா ஓம் சார் இப்படியான இதுகள்ல அந்த உள்ளுக்குள்ள வந்திக்கிற நம்பரை வச்சு தான் நான் என்னத்தையும் கணித செய்கைக்கு உட்படுத்திப்பாங்க. வெளியில இந்த எந்த நம்பரும் இல்லாம அது இல்ல உள்ளுக்குள்ள இல்ல இருக்கிற இல்ல நம்பரை தான் நான் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் செஞ்சிருப்பாங்க. வெளியில வந்து நம்பரும் வராது. அப்ப நாங்க வெளியில உள்ள நம்பரை யோசிக்க தேவையில்லை. யோசிக்க தேவையில்லைன்னு சொன்னா சில டைம்ல இப்ப உதாரணமா சில கேள்விகள் சில கேள்விகள் வரலாம். ஆனா பெரும்பாலும் எங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் இதுக்குள்ள வரக்கூடிய எண்களை யூஸ் பண்ணித்தான் செஞ்சிருப்பாங்க. சரியா? ஓகே ஓகே, நீங்க யோசிக்க வேண்டிய தேவையில்லை, பெருசா யோசிக்க வேண்டிய தேவையில்லை. சோ நீங்க இதுக்குள்ள நின்று யோசிங்க இந்த கேள்வி எப்படி செஞ்சிருப்பாங்க. பயப்படாதீங்க, ஒன்னும் பயப்படாதீங்க, எல்லாம் ஈஸியான ஒரு கேள்விதான். ட்ரை பண்ணா எல்லாம் பேசி திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்க, பழகுங்க, கேள்விகளை செஞ்சு பாருங்க. 20 நாட்கள் அழகா போதும். செஞ்சு பார்த்தீங்கன்னா சரி, செஞ்சு பார்த்து பழகி எடுத்தா சரி. பயப்படாதீங்க, மனம் தளராதீங்க. இருக்கிற 20 நாள் போதும். இருக்கிற 20 நாளைக்குள்ள நீங்க நல்லா படிச்சீங்கன்னா போதும். எதுவும் 7 ஆண்டு இல்லை, நாங்க எல்லாருக்கும் 7. கொஞ்சம் ட்ரை பண்ணா சரி. இருக்கக்கூடிய காலங்கள்ல நல்லா தமிழ் மொழித்திறனை படிங்க, ஐக்கியூவை முடியுமான அளவு நல்லா படிங்க. படிச்சுட்டு நாங்க போய் எக்ஸாம்ல செஞ்சு பார்த்தோம்னா பயப்படாம எக்ஸாம் ஹாலுக்கு போங்க, பயப்படாம போங்க. திடமான உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, செஞ்சுட்டு போங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ஓகே சரி, ஓகே. மிச்ச கேள்விகள் எத்தனை கேள்வி இருக்குது? 5 10 15 20 25 30 கேள்வி இருக்கிறேன். ஓகே, அடுத்த கிளாஸ்ல பாப்போம். குயிக்கா படிப்போமா? எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் போட வேண்டி வந்தாலும் வரேன், நான் அது ஃப்ரீயா போட்டு செஞ்சு தரேன். சரியா? சார் ஒரு டவுட் உண்டு சார். சொல்லுங்கம்மா. அந்த புள்ளிக்கோட்டுல ஆன்சர் நம்ம எழுதுற டைம்ல வந்து ஆன்சர் பிழைன்னு வெட்டி போட்டு எழுதலுமா சார்? என்ன விஷயம்னு சொன்னா அதுதான் நான் ஆரம்பத்துல சொல்லணும். நீங்க விடை எழுதும் போது ஒரு தரம் எழுத பாருங்க, ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு தரம் எழுத ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஷுவரா ஆனது பிறகுதான் நீங்க இந்த புள்ளி கோட்ல எழுத பாருங்க. அதுக்கு முதல்ல நீங்க இதுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, எங்க அவரோட எங்க நம்பரை சரி போடுங்க அல்லது கோட் அடிங்க. ஆனா கடைசியா கட்டாயம் புள்ளி கோட்ல எழுதணும். அப்ப புள்ளி கோட்ல எழுதும் போது கோடும் போட்டு புள்ளிக்கோட்டுலயும் எழுதுனா பிரச்சனை இல்லையா? இல்ல அவன் சொல்லியா புள்ளி கோட்ல எழுதலையா, நீங்க கோட் அடிச்சு வைங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதுக்கு பிறகு நீங்க திரும்ப ஒரு தரம் வந்து பாக்குறது டைம் ஒன்று இருந்தா பார்த்துட்டு அது பிழையா இருந்தா நீங்க உங்களோட நம்பரை நீங்க எழுது. சாரி, அப்படித்தான் சம்டைம் எழுதிட்டீங்க ஒரு பிரச்சனை வந்தா ஒரு தரம் வெட்டி போட்டும் திரும்ப ஒரு தரம் நம்பரை மட்டும் எழுதுங்க. ஒரு தரம் மட்டும் வெட்டுங்க. சரியா? போட்டு சிலாக்கள் என்ன செய்யற கலர் அடிக்கிறேன் டிச்சு போட்டு அதை அப்படி செய்யாம ஒரு தரம் எழுதிட்டீங்க பிள்ளையாயிட்டுன்னு சொன்னா வெட்டி போட்டு திரும்ப ஒரு நம்பரை போடும் பக்கத்துல. ஒரு தரம் வெட்டுங்களா சார்? இதுல இந்த எங்களுக்கு என்னத்தையும் இம்பார்ட்டன்டா வரதா இந்த அதை அண்டர்லைன் பண்ணி வச்சா பரவாயில்லையா பேப்பர்ல? பிரச்சனை இல்லை, அது உங்க பேப்பர்ல நீங்க என்ன வேணாலும் முக்கியமான செய்யலாம். தகவல்கள். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இந்த புள்ளி கோட்ல மட்டும் நீங்க ஆன்சர் எழுதினா சரி.
அப்ப நாங்க அதை அண்டர்லைன் விளையாட பண்ணா திரும்ப விஷயம் அழிச்சிட்டு வரணும் ஏன்னு ஒன்றும் சொன்னா இல்லையா? எங்களுக்கு பேப்பர்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று தந்திருப்போம் ஆரம்பத்துல. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா வாசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா விளக்கும். என்ன செய்யணும் பேப்பர்ல? நீலம் அல்லது கருத்த பென்களை யூஸ் பண்ணணும். அடுத்தது ரெட் பென்னை யூஸ் பண்ண கூடாது. அதே மாதிரி பென்சில் யூஸ் பண்ண கூடாது. இது தவிர்ந்த மத்த எல்லா வேலையும் நீங்க செய்யலாம். அதுல விளையாடா விடை எழுதும் போது ஆமா சார். அண்டர்லைன் பண்ணி விடை எழுதும் போது பார்க்கலாம். பென்சில் யூஸ் பண்ண வானான்னு சொல்லிப்பாங்க. எப்படி சார் அது சொல்லுங்க, எப்படி விளங்குது? ஆன்சர் எழுதுற டைம் மட்டும்தானே பென்சில் யூஸ் ஓ பண்ணக்கூடாது. இப்ப ஓ அண்டர்லைன் பண்றது விடையளிக்கும் போது நீங்க பென்சில் யூஸ் பண்ணவான்னு சொல்லிப்பான். சம்டைம் நீங்க பென்சில் யூஸ் பண்ணினா அதை அழிச்சு விட்டுருங்க. அது என்ன நமக்கு என்னது வம்பு. பென்சில் யூஸ் பண்ணா அழிச்சு விட்டுருங்க. சரியா? ஓகே சார். ஓகே. அப்ப நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். ஆல் தி பெஸ்ட், குட் நைட். கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா கிளாஸ் என்ன போட இயலுமாக இருந்தா நான் போட்டு செஞ்சு தரேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம். சரி, அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். இடையில போட இயலுமாக இருந்தா நான் போட்டு சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, குட் நைட்.